திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றியனக்கார் அமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரசர் பொத்தாழ்தொழ, எடுக்குமக்கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவினேன் நொடி கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவாம், மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, போக்கொடு வரவுமில்லா புண்ணிய தொண்டர் அன்பாராக்கிய வடிவத்தன்னான் அறிவிலே முய்யக் கொண்ட, மாக்கதை உலகிற்காணி வகுத்தன்பு நெறியில் தந்த செக்கிடான் அடிமனத்தும் சிரத்தினும் மணந்து வாழ்வான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனி அம்மான் சிவபரஞ்சுடர் பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுகிற தில்லையிலே அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மை உடனாய ஆனந்த நடராஜமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்ற அப்பெருமானை சிந்தையிலே வைத்து சிவமார் திருமுறைகளை எல்லாம் நாடும் பாடி பரவி வழிபாடு செய்வதற்கு ஏற்ப சீர்திகள் தொண்டைவிட நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை மல்லிகேஸ்வரர் நகர்பகுதியிலே சிற்சபாமணிக்கூடம் என்று ஒரு அற்புதமான அரங்கை நிறுவி, எல்லாம் வல்ல சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாயக மூர்த்தியாக கொத்த பெருமானை எழுந்தருளச் செய்வித்து, சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஒங்கவும், பல் இயங்கள் என்று சொல்லுகிற அற்புதமான திருக்கைலாய வாத்தியங்கள் என்று சொல்லுகிற இசைக்கருவிகளை எல்லாம் முழக்கி அருட்பணியாற்றவும், மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி ஞானம் கற்பிப்பதற்குமாக ஒரு அழகான இந்த சிசபாமணி கூடத்திலே அருட்பெரும் தொண்டாற்றுகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்களுக்கு, அவர்களுடைய திருவருட் சமூகத்தாருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை சார்ந்திருக்கின்ற திருக்கூட்டத்து அடியவர்கள், வருகை தந்திருக்கிற ஞான தபோதனர்களாக ஞான தபோதனியர்களாக விளங்குகிற கொள்கையினால் உயர்ந்த சீரடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இடையே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ செக்குளார் பெருமான் திருவாயுமிலிருந்தருடைய திருத்தொண்டர் மாக்கதை திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம், பெரியர் புராணம்,
தொடர்ந்து நாம் சிந்தை செய்து வருகிற நிலையிலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை பற்றி கடந்த 2 திங்கள்களிலே சிந்தித்து இம்மாதத்திலும் அவர் அவதரித்தருடைய காஞ்சி மாநகரினுடைய சிறப்புகளையும் அவருடைய அருட்தொண்டின் மாட்சியையும் சிந்தை செய்ய இருக்கிறோம். காஞ்சியினுடைய பெருமையை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நகரேஷு காஞ்சி என்று சொல்லுகிற தரையிடங்களில் காஞ்சியம் தலம்போல் என்று போற்றப்பெறுகிற காஞ்சி மாநகரை நமது மாதவச்சிவஞான யோகிகள் காஞ்சி புராணம் முதற்காண்டம் என்கிற பகுதியிலே மிக அற்புதமாக காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமைகளையும் எல்லாம் வல்ல ஏகம்பவாணியினுடைய சிறப்பு இயல்புகளையும் நம்முடைய சாத்திர தோத்திர கருத்துகள் மெளிர அவருடைய அற்புதமான படைப்பு அமையும். அதனைத் தொடர்ந்து கச்சியப்ப முனிவர் பெருமான் தலையாய மாணாக்கர் சிவஞான யோகிகளுக்கு அவர் அருளி செய்த 2வது காண்டம் காஞ்சி புராணம் மேலும் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் விரிவாக விதந்து எடுத்து ஓதுகிற பாங்கிலே ஏராளமான ஆலயங்கள் பல்கி பெருகி இருக்கின்ற காஞ்சி மாநகரிலே ஒரு 28 திருக்கோயில்களை எடுத்து கச்சியப்ப முனிவர் பெருமான் விளக்கம் சொல்கிறார். மிக ஒரு அற்புதமான பகுதி அது. அதற்கு 28 தளிப்படலம் என்று பெயர். நாம் எல்லாம் காஞ்சிக்கு செல்வோம். ஏகாம்பரநாத சுவாமியினுடைய ஆலயம், காமாட்சி அம்மையினுடைய ஆலயம், குமரகோட்டம், வரதருடைய திருவிண்ணகர், இப்படி உள்ள ஆலயங்களை எல்லாம் பார்ப்பது என்பது ஒரு பொதுவான நிலை. இன்னும் பாமர மக்களையும் ஈர்த்து வழிபாட்டிலே நிலைப்படுத்திய பெருமை கச்சாலை என்று சொல்லுகிற கச்சபேசம், கச்சபேஸ்வரர் திருக்கோயில் இப்பொழுது வழங்குகிற ஆலயம். அதில் இஷ்டசித்தீச்சரம் என்று மற்றும் ஒரு ஆலயமும் இருக்கும். கார்த்திகை மாதத்திலே வருகிற ஞாயிறு ஒவ்வொரு வாரமும் கண்கொள்ளா காட்சியாக மிக பெருந்திரளாக மக்கள் சென்று வழிபாடு செய்கிற நிலையிலே அந்த ஆலயம் அமையும். வியாழப்புத்தேள் என்று சொல்லுகிற ஆண்டளப்போன் என்று சிவஞான முனிவர் போற்றுகிறார். பிரகஸ்பதி என்று சொல்லுகிற வியாழன் குரு பகவான், அவர் வழிபாடு செய்த ஆலயம் கச்சி காரோணம் என்று சொல்லுகிற ஆலயம். காஞ்சி மாநகரத்திலே கச்சி ஏகம்பம், கச்சி கச்சாலை, கச்சி காரோணம் என்று சொல்லுகிற இந்த 3 சிவாலயங்களும் மிகவும் வழிபட வேண்டிய அற்புதமான பெருந்திருக்கோயில்கள். இவை அல்லாமல் இந்த 28 தளிப்படலத்திலே ஒரு 10 ஆலயங்கள் நம்ம சொன்ன அந்த ஆலயங்களையும் உள்ளடக்கி கச்சி ஏகம்பம், கச்சபேசம், காயாரோகணம், திருக்கச்சி மேற்றளி, இந்திராலயம் என்று சொல்லுகிற கச்சி நெறி காரைக்காடு, பனாதரேசம், மணிசம் என்று சொல்லுகிற மணிகண்டேசம், நான்முக சங்கரம் என்று சொல்லுகிற பெருநகர், சுரகரேசம், பரசிராமேஸ்வரம், உருத்திரன் நகர் என்று சொல்லுகிற ஆனந்த ருத்ரேசம், மகாகாளம்,
வராகேசம், திருவோத்தூர், திருமாற்பேறு, அநேகபேசம், வேதனூபுரம் என்கின்ற திருமாகரல், கச்சி மயானம், கடம்பை என்று சொல்லுகிற கடம்பர் கோயில், சாக்கிய நாயனார் வெளிப்பட்ட வீரட்டகாசம். காஞ்சிபுரம் போனால் இத்தனை கோயில்களையும் பார்த்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் சிவாலயங்கள். அவை அல்லாமல் திருமாலுக்கு 8 எழுத்து மந்திரம், அதை நினைவுபடுத்துவது போல திவ்ய தேசங்கள் என்று போற்றப்பெறுகிற திருநாலாயிரம் பெற்ற திருக்கோயில்களாக அத்திகிரி, திருவெக்கா, நிலாத்திங்கள் துண்டம், நீரகம், அதாவது நிராகாரம், அட்டபயகரம், கல்வரி என்று சொல்லுகிற காமகோட்டத்திலே இருக்கிற பெருமான், திரு ஊரகம், பாடகம் ஆக இந்த 28 கோயில்களையும் காஞ்சி மாநகரை சென்று சேர்ந்து வழிபாடு செய்கிறவர்கள், அதாவது 100க்கு 100 ஒரு தரிசித்த ஒரு மனநிறைவை அவர்கள் பெறுவார்கள். அளப்பரிய பலன்கள் அவற்றிற்கு உண்டு என்பது கச்சியப்ப முனிவருடைய திருவாக்கு. இவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல இருப்பதுதான் நம்ம கச்சி ஏகம்பம். மணிவாசக பெருமான் திருப்பொச்சுண்ணத்திலே பாடுகிற பொழுது, தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திரு ஏகம்பன் செம்புர்கோயில் பாடி என்று பாடுகிறார். ஏகம்பன் செம்புர்கோயில். அதனால சுவாமிக்கு ரொம்ப அளவு கடந்த காதலாம். கச்சி ஏகம்பத்து என்றும் காதலானை, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, இப்படியெல்லாம் திருவேகம்பத்தை மணிவாசக பெருமான் போற்றுகிற செய்தி அறிவோம். சீகாழிப்பதிக்கு எப்படி 12 திருநாமங்களோ அதே போல காஞ்சி மாநகருக்கு 12 திருநாமங்கள். அதை 12 நாம படனம் என்றே ஒவ்வொரு பெயருக்கும் என்ன காரணம் என்பது குறித்து மிக அற்புதமான செய்திகளோடு நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்த பெயர் காஞ்சி, கச்சி, காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்ற சொல்லாட்சி நம்முடைய திருமுறை பதிகங்களிலேயே இடம்பெற, அதாவது திருக்கச்சி, திருக்கச்சி ஏகம்பம் என்கிற திருமுறையிலே வருகிற பெயர்களோடு காஞ்சிபுரம் என்பதும் இணைந்திருக்க காண்கிறோம். இது அல்லாமல் புராணங்களிலே வருகிற ஏனைய திருநாமங்களாக திரிபுவனசாரம், காமபீடம், தபோமயம், மும்மூர்த்திவாசம், துண்டீரபுரம், லயசித்து, பிரமபுரம், விண்டுபுரம், சிவபுரம், சகல சித்திகரம், கன்னிக்காப்பு என்கிற பெயர்களெல்லாம் மிக அற்புதமான பெயர்கள். இந்த 12 நாமங்களையும் மகா மந்திரங்களாகவே உச்சரிக்கலாம். ஏகம்பவாணன், ஏகாம்பரநாதன், இந்த பெயர்களெல்லாம் திருவைந்தெழுத்தை கணிக்கிற பொழுது என்ன சிவபுண்ணியமோ அவ்வளவு புண்ணியங்களும் இந்த பெயர்களை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது வாய்க்கும் என்பது புராண மரபு. இவ்வளவு சிறப்பான இந்த காஞ்சி மாநகரம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்கிற அனைத்து சிறப்புகளும் பெற்ற வரலாறு அறிவோம். அதோடு விருட்சம் என்கிற பொழுது மாமரம், அதான் ஏகாம்பரம், ஒற்றை மாமரம்.
அதற்கீழே பெருமான் தழுவக் குலைந்த பெருமானாக எழுந்தருளியிருக்கிறான். இந்த காஞ்சி மாநகரத்தை பற்றி பல செய்திகளை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு காஞ்சி புராணம் என்கிற அந்த புராணம் எவ்வாறு பிற்காலத்திலே அமைய இருக்கிறதோ அவற்றிற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாகவே நமது சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே விரிவாக விளக்கமாக சொன்னதனால்தான் நாம் அதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் அவதரித்த தொண்டை நாடு ரொம்ப தொண்டை நாட்டிலே மணிமகுடமாக இருப்பது காஞ்சி மாநகர். முத்திய நகரங்கள் 7 முதன்மையானது என்கிற செய்தியெல்லாம் பார்த்திருக்கிறோம். தம்முடைய அவதாரம் நிகழ துணை நின்ற நாடு தொண்டை நாடு என்பதற்காக அல்ல, பொதுவாகவே ஏனைய பிற நாடுகளுக்கெல்லாம் எந்தளவு ஏற்றம் கற்பித்து பெருமானார் பாடி அருளினாரோ அதுபோல தொண்டை நாட்டினுடைய பெருமையும் விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம். இந்த செய்திகளில் ஒரு சின்ன மாற்றம், ஏனைய பிற தலங்களுக்கும் அற்புதமான வரலாறு புராண கதைகள் எல்லாம் இருக்க, காஞ்சி மாநகருக்கு ஒரு தனி சிறப்பை சேக்கிழார் பெருமான் எடுத்து சொல்லுகிற பகுதி பின்னாலே புராண ஆசிரியர்களாக வந்த நம்முடைய சிவஞான முனிவர் உள்ளிட்ட பெரியோர்களுக்கு அது ஒரு பெரும் கொடையாக அமைந்தது. அதுதான் விம்மித படலம். விம்மிதம்னா என்ன? இந்த சொல்லாட்சி நீங்களாம் கேட்டிருக்கீங்களா? விம்மிதம்னா என்னன்னா அற்புதம், அதிசயம். அது மாதிரி அந்த அதிசயங்கள் எல்லாம் தலங்கள்ல ஒவ்வொரு தலங்கள்லையும் பல்வேறு வகையான அதிசயங்களை காண்கிறோம். அருணகிரிநாத பெருமான் பாடுகிற பொழுது அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைன்னு பாடுறார். அம்மையார் பாடிய அந்தாதிய அற்புத திருவந்தாதி. சைவ திருமுறைகளிலே அற்புத பதிகங்கள் என்றே பல அற்புதங்களை நிகழ்த்தி அருளி இருக்கிறார்கள் நம்முடைய மூவர் முதலிகள். அது அவருடைய அற்புதமான அருள் வரலாற்றோடு தொடர்புடைய பகுதிகளாக அமைய இங்கே நமது தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த காஞ்சி மாநகரத்திலே இருக்கிற பல வகையான அற்புதங்களை எடுத்து மிக விரிவாக விளக்கமாக பாடுகிறார். பாடல்கள் எல்லாம் அற்புதமான படைப்பு. அவற்றையெல்லாம் இங்கு விரித்து எடுத்து சொல்லுவது என்றால் ஒரு நாளைக்கு ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்வதே கடினம். நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தையே இந்த அமைவு 3ஆவதாக அமைய பேசி கொண்டிருக்கிறோம். அதனால அதனுடைய சாரமான செய்திகளைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, நம்முடைய காமாட்சி ஆகிய ஏலவார் குழலி அந்த பிராட்டி எழுந்தருளி இருக்கிற பிலத்வாரம் என்று சொல்லுகிற காமகோட்டம், அந்த காமகோட்டம் அங்க பிராட்டி எழுந்தருளி இருந்து பெருமானிடத்தில் பெற்ற வரம் என்னன்னா 32 அறங்கள் செய்வது என்பது. முதல்ல நம்ம பள்ளியில படிக்கிற பாடமே அறம் செய்ய விரும்பு, அப்புறம் ஆறுவது சினம். அதனால அறம் செய்ய விரும்பு என்பது ஒரு தொடர். ஆனா சுந்தரர் பெருமான் வற்புறுத்தி அழுத்தந்திருத்தமா சொல்லுவார், தாழாது தாமதிக்காம, காலத்தை கருதி தவற விடாம, வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் பாழ்போவது பிறவிக்கடல் பசு நோய் செய்த பரிதான் தாழாது அறம் செய்மின், அறம் செய்மின் அப்படின்னு கட்டளையே எடுக்கிறார் நமக்கெல்லாம். அப்படியே அந்த அறங்கள் 32 அறங்கள், அந்த பட்டியல்ல ஏனைய பிற அனைத்து அறங்களும் அதுல அடங்கும்.
அந்த 32 அறங்களை பிராட்டி இருநாளிகை ஐயன் அளந்தபடி இருநாளிகை கொண்டு அந்த அறங்களை எல்லாம் செய்தாள். அதனால அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி, அறப்பெரும் செல்வி, அறம் வளர்த்தாள், தர்ம சம்வர்த்தனி என்று வடமொழியிலெல்லாம் பெயர். இப்ப இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லுகிற அண்டத்திற்கு பிராட்டி தீபம் போன்றவள் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அதனால அந்த பிராட்டி அழகில் நீள் தவத்து அறப்பெரும் செல்வி புண்ணிய திரு காமகோட்டத்து பொலிய 32 அறம் புறக்கும் என்பது பெரிய புராணம். சரி, அந்த 32 அறங்கள் என்ன? இதை பார்க்கணும்னா நம்ம காஞ்சி புராணத்துக்கு தான் போகணும். ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் அடுத்து இன்னும் துணை நூல்கள் பார்த்தா தான் விளக்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பாடலை இயல்பாக படித்தால் சில சொற்களுக்கு பொருள் விளங்கும், சில சொற்களுக்கு பொருள் சொன்னால்தான் தெரியும். தெய்வம், தென்புலத்தார், பூதம், மானிடம், பிரம்மம் என்று ஓர் ஐவகை. இப்ப 5 சொன்னார். தெய்வம், தென்புலத்தார், பூதம், மானிடம், பிரம்மம் அப்படின்னு. சிவதர்மோத்திரம்னு ஒரு சாத்திரம். அந்த சிவதர்மோத்திரத்துல பாத்தீங்கன்னா ஐவகை யாக இயல்னு ஒரு பகுதி வரும். சிவதர்மோத்திரத்தை பற்றிய செய்திகள்லாம் ரொம்ப விளக்கமா விரிவா சிந்திக்க வேண்டிய பகுதி. இன்னொரு சந்தர்ப்பம் வர்றபோது சிந்திப்போம். நம்முடைய வட சென்னை தச்சூர் வடக்காகு மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே என்பார் அருணகிரிநாத பெருமான் தச்சூர் திருப்புகள்ல. அந்த மார்க்கத்துல பஞ்சட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. யாரா போயிருக்கீங்களா? அருமையான சிவாலயம். அது பஞ்சட்டி அல்ல, பஞ்ச இஷ்டி. இஷ்டினா யாகம். அதுதான் ஐவகை யாகம். அந்த யாகம் என்ன அப்படிங்கிறத சொல்ற போது இங்க அழகா சொன்னார். தெய்வம், தெய்வ வழிபாடு. தென்புலத்தார் பிதர்கள். பூதம், ஐம்பெரும் பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். மானிடம், மக்கள். பிரம்மம், பரம்பொருளை போற்றிக் கொள்வது. இப்படி ஒரு ஐவகையாக சொல்லுவது. தென்புலத்தார் தெய்வம் பெருந்து ஒக்கல் தாம் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்பது உலக பொதுமறை நம்முடைய திருக்குறளிலும் பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தபடியா பூர்த்தம் அப்படின்னு ஒரு சொல் வருது. அதற்கு சூக்தம் என்றும் பொருள் காண்கிறார்கள். இந்த ஐவகை யாக இயல் அதுல வர்ற 5 இடங்களை அடுத்து சொல்றது துறந்தவர் மடங்கள். அதாவது துறவு மேற்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் தங்குவதற்கு திருமடம் அமைத்து கொடுப்பது. அன்பு செய்யும் இல்வாழ்வார்க்கு இல்லம். இல்லறத்தில் இருக்கிற முதல்ல துறவரத்தில் இருக்கிற துறவிகளுக்கு துறவோர்க்கு எதிர்தல். அவங்களுக்கு வேணுங்கிற பணிவிடையை யார் செய்ய முடியும்னா இல்லறத்தார். இதைத்தான் சிலப்பதிகாரம் சொல்கிறது. இளங்கோவடிகள் அந்த செய்தியை ரொம்ப அழகா விளக்கமா சொல்லுவார் கண்ணகி வாயிலா. அதனால இல்லறத்தார்க்கு, இல்வாழ்வார்க்கு இல்லம். மனைக்கு உபகரணம். அந்த இல்வாழ்க்கைக்கு உரிய உபகரணமா இருக்கக்கூடிய பொருள், அரிசி, பருப்பு, மளிகை சாமான், என்ன தட்டு முட்டு சாமான் சாத்திரம் எல்லாம் என்னென்னலாம் உண்டு அதெல்லாம். அடுத்தாப்படி தேம்பூம்பு எய்தமை அப்படின்னா நல்ல பசுமையா இருக்கணும். எந்த இடம் பார்த்தாலும் மரம், செடி, கொடி. காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கவின்மனத்தால்னு தேவாரம் சொல்லுது. கா
நந்தவனங்களை அமைத்தல், இந்த மாதிரி தண்ணீர் பந்தல், தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்தும் அப்போதைய அடிகளார் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். எங்கனும் பிறங்கு சோலை, அடர்ந்த சோலைகள் இருக்கணும், அப்பதான் நல்ல மழை பொழியும். இறப்பவர், யாரெல்லாம் பிட்சை எடுக்கிறார்களோ யாசிக்கின்றவர்களுக்கு, அதுல குறிப்பா பார்வை இல்லாதவர்கள், குருடர். எவ்வமுற்றவர், எந்தெந்த வகையிலே எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் சொல்ல முடியாது. பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட பின்னால முதியோர் இல்லம், வசதி வாய்ப்போட போய் சேர்ற முதியோர் இல்லம் இருக்குது, அப்புறம் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் இருக்கிறது. அதனால எவ்வம்னா துன்பம்னு அர்த்தம். எவ்வமுற்றவர் புறத்தல், அப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பது. வெண்ணோய், நோய் வந்தவர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை வேண்டிய வைத்தியம் உதவி செய்கிறது. தூவாய் மகவினை ஓம்பல், சில பேர் குழந்தைய அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆதரவற்ற குழந்தைகள், பிள்ளைகள், அவர்களையெல்லாம் காப்பாத்துறது. அடுத்தபடியா சுண்ணம் பறித்த பாகடையே, அந்த காலத்துல வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல தண்ணீர் கொடுப்பாங்க, விரிப்பு போட்டு தண்ணீர் கொடுத்து, அதுக்கப்புறம் காஃபியோ பலகாரமோ, அப்புறம் வெத்தலை பாக்கு அவசியமா வைப்பாங்க. இப்ப அந்த பழக்கம் அறவே போயிடுச்சு. எனக்கு தெரிய வீடுன்னு இருந்தால் வீட்டுல வெற்றிலை பாக்கு, என் தாயார்லாம் தொடர்ந்து தாம்பூலம் தெரியாமல் இருக்க மாட்டார்கள். ஆனா ஒரு முறை அப்படி வெற்றிலை பாக்கு இல்லாம இருக்க மாட்டாங்க. எனது தமையனார் ஒரு மாடி வீடு கட்டினார். என் தாயார் பார்த்தாங்க, என் பிள்ளையும் என்ன மனசுல வச்சுக்கிட்டு என்னைக்கு மாடியோட ஒரு வீடு கட்டுறானோ அது வரைக்கும் நான் தயிர் சாதமும் தாம்பூலமும் தரிப்பதில்லை. அவங்க சாப்பிட்றதே தயிர் சோறும் தாம்பூலமும் தான். திருவேற்காடு தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் வந்து அடியேன் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி புதுமனை பூவிழா செய்வித்து என் தாயார அந்த விரதத்தை முடிச்சு வச்சுட்டு போனாங்க. அப்ப அத சொல்றாரு, சுண்ணம் பறித்த பாகடையே, பாகடைன்னா தாம்பூலம், அது கொடுக்கறது. எண்ணெய், தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது. பைம்புனல், நீரறம், அதாவது யாராவது இப்பெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறோம், பாத்ரூம் எல்லாம் வீட்லயே கழிக்கிறதுனால அந்த வசதி வாய்ப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல நீர்நிலைகள் நிறைய தர்மங்கள் பார்த்தா திருக்குளங்கள் எடுப்பது, ஏரிகளை புனரமைப்பது, கிணறுகளை அங்கங்க அமைத்து வைப்பது. அதனால என்னன்னா, நீர் அறம் நன்று நிழல் நன்று தன்னில்லுட் பாரறம் நன்று பசித்து உண்பானேல் பேரறம் நன்று தளி சாலை நாட்டல் பெரும்போகம் சாலவாம். நீதி நூல்கள்ல கூட இந்த செய்தியை விரிவா சொல்றாங்க. அதனால நீராடுவதற்கு வேணுங்கிற, நம்ம கூட யாத்திரை போறோம், போன உடனே எங்க குளம் இருக்கு, எங்க ஆறு இருக்கு, எங்க குளிக்கலாம், அப்புறம் கோயிலுக்கு போகலாம். அதனால முதல்ல நீராட வேண்டும். காலை கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, இல்லையா? அப்பர் சுவாமி பாடுவார், புரோதாயம் ஆடப் பெற்றோம் அப்படின்னா என்னன்னா, சூரிய உதயத்துக்கு முன்ன குளிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி நீராடுவதற்கு உரியதெல்லாம் செய்யறது. மறுக்கிளறு துவர்களாதி, அதாவது தலைக்கு எண்ணெய் கொடுத்தா மட்டும் பத்தாது, சீயக்காய் தூள், அது துவர்ப்பா இருக்குமா. இப்ப சீயக்காய் தூளுங்கிற பெயர்ல எது எதுவும் வருது, ஷாம்பு, அது மாதிரி பொருள்களெல்லாம் வந்து இருக்கிற முடியும் எல்லாம் கொட்டி போகுது, இல்லையா? அப்பெல்லாம் அரப்புன்னு மூலிகை, மலைகள்ல இருந்து அந்த அரப்பு, அந்த இலையை கொண்டு வந்து நல்லா உலர்த்தி அதை பவுடராக்கி தலைக்கு தைச்சு அப்படி நுர வரும், அவ்வளோ மனமா இருக்கும், கூந்தல் நல்லா நீளமா வளரும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால துவர்களாதி இதெல்லாம் கொடுக்கணும். மலர் அணை,
யாராவதுக்கு உறக்கம் வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல விரிப்பு, தழுவும் அணைன்னு பேர். தலகாணின்னு சொல்றது கொச்சை. பாம்பன் சுவாமி தழுவும் அணைன்னு சொல்லுவார். அசோக சாலவாசம் அடியேன் பேசி இப்போ அந்த இதில் வந்திருக்கு, யூடியூப் சேனலில் வரும். கிட்டத்தட்ட இரவு 12 மணிக்கு தொடங்கி விடியற்காலம் 3 மணி அளவு 2 பகுதிகளாக, அதாவது பாராயண பகுதி அசோக சாலவாசம் 80 பாடல்கள், அது ஒரு தனியாக இருக்கும். அதோடு தொடர்புடைய விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அதை கேட்கலாம். அதனால் சுவாமி அதில் சொல்லுவார், தழுவு அணை தலைக்கு இதெல்லாம் கொடுத்து இது பண்ணுறது. அப்புறம் பூமி தானம் சில பேருக்கு, கன்னிகா தானம் மனம் முடித்து வைப்பது, கடிமணம் விளக்குமாறா கடன் ஒழித்திடுதல், ஈசன் அடியவர் விளைவது. அடியார்கள் வந்தாச்சுன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்ன அவங்க எதை நினைச்சு வந்தாங்களோ, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. கடிமணம் முதல்ல சொன்னோம், அதான் கன்னிகாதானம். கடிமணம் விளக்கு மாறா கடன் ஒழித்திடுதல். யாரா கடன் பட்டுட்டாங்கன்னா பல பேர் தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. எதற்காக இருக்கணும்? பகவான் கொடுத்த 10 விரல் மூலதனம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து போராடு. அதுக்காக நீ உயிரை மாய்த்து கொள்வது நியாயம் இல்லை. அதனால அப்படிப்பட்டவர்களை நெறிப்படுத்துவது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால கடன் ஒழித்திடுதல், ஈசன் அடியவர் விளைவது. சிவபெருமானுடைய அடியார்கள் என்ன வேண்டும் என்று கருதி வருகிறார்களோ குறிப்பறிந்து அவர்களுக்கு ஆவண செய்வது, உதவுவது. அப்புறம் அதோடு அக்கமணி, ருத்ராட்சம், வெந்நீர், திருநீர், படியிலா கடவுட்பூசை, சிவலிங்கம் முதலான பூஜா பாத்திரங்கள் இதெல்லாம் தானம் கொடுக்கிறது. அதுக்கு பேர் தானம்னு பேர். தர்மம் வேற, தானம் வேற. தர்மம் எல்லாரும் செய்ய முடியும், தானம் எல்லாரும் செய்ய முடியாது. ஆகையினாலே மிக அழகா சொல்றார், கடிமணம் விளக்குமாறா கடன் நொடித்திடுதல், ஈசன் அடியவர் விளைவ ஈகை அக்கமாமணி வெந்நீரு, படியிலா கடவுட்பூசை உபகரணங்கள், பாசம் தடிதரு வேதவாய்மை சைவ நூல். நல்ல நூல்கள், ஞான நூல்களை எல்லாம் அச்சிட்டு அடியார்களுக்கு வாசிக்க கொடுக்கிறது. புராணம், அப்புறம் இந்த மாதிரி புராணங்களை எல்லாம் பிரசங்கம் செய்வித்து புராண நூல்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு ஓதுதல், ஓதுவித்தல், ஓதல் ஓதுவித்தல். சித்தியாரில் வர்ற மாதிரி அந்த எழில் ஞான பூசை, எழில் ஞான வேள்வி, இதெல்லாம் இப்படி செய்கிற அந்த வரிசையில சிவபெருமான் அடிக்கீழ் பத்தி செவி அறிவுறுத்தலோடும், கடவுள்னா என்னன்னு தெரியாதவங்க, சைவ திருமுறைனா என்னன்னு தெரியாதவங்க, சரியான வழிகாட்டுதல் இல்லை, வழிகாட்டினா அவங்க நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செவி அறிவுறு, அவங்களுக்கு நீதிகளை எடுத்து சொல்லி உபதேசிப்பது. அதான் இப்ப நம்ம சிசவாமணி கூட இதில் இருக்கிற பல அறங்களை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிரத்யட்சம். செவியறி உறுத்தலோடும் உவகையின் அபயம் யாருக்கும் வழங்குதல். அபயம்னு யாராவது சரண்னு வந்தா அவங்களை காப்பாத்துறது. உள்ளிட்டோதும் நவையிரி அறம் எண்ணாங்கு. நவைனா குற்றம், குற்றத்தை நீக்குகிற அறம் எண்ணாங்கு. எண்ணாங்குன்னு எத்தனை? 32. நாள்தோறும் நிகழ்த்தி இதையெல்லாம் முதல்ல செய்து காட்டியவள் நம்முடைய ஏலவார்குழலி அன்னை காமாட்சி. அப்படி செய்தா என்ன கிடைக்கும்? பவநெறி துறக்கும், பிறப்பு ஒளியும், ஞான பைந்தொடி நிறுவி, யாரு? அம்பிகை தான் இத்தகைய அறங்களை எல்லாம் நிறுவி நமக்கு வழிகாட்டினாள். இப்படி அவள் 32 அறங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சிவபெருமான் மட்டும் கையில கபாலம் ஏந்தி பிட்சைக்கு போறாரு. இது எந்த அளவுல நியாயம்? மனைவி அவ்வளவு செல்வாக்கோட இருக்கிறா, கணவன் பிச்சைக்கு போற. அப்படி இத ரொம்ப அழகா நம்ம சுந்தரர் பெருமான் பாடுவார். காரிரும் பொலி கச்சி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொண்டு உழல்வது என்னே ஓனகாந்தன் கலியொளியரே. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பாடுவார், ரொம்ப அழகான பாட்டு. அதாவது
எழுந்த திரை நதித்துவலை நனைந்த திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர் சடையனே கொழும்பவள செங்கனிவாய் காமகோடி. அம்பாளுக்கு பல திருநாமங்கள்ல காமகோட்டி அப்படிங்கிறது ஒரு பேர். நம்ம எல்லாம் காமகோட்டி காமகோட்டம்னா சங்கர மடத்தை மட்டும் நினைப்போம். அது பிராட்டியினுடைய பெயரால தொடர்புள்ள மடம். ஆனா பிராட்டிக்கு தான் என்ன பேரு? காமகோட்டி, ஏலவார் குழலி, காமக்கண்ணி, இதெல்லாம் பிராட்டியோட பேரு. அதனால அப்பர் சுவாமி பாடுறாரு காமாட்சி காமகோட்டின்னு. காமகோட்டி கொங்கையினை அமர்பொழுது கோலம் கொண்ட தழும்புலவே. கம்பமாநதி பெருகிய பொழுது அம்மா அந்த மணல் லிங்கத்தை ஆற தழுவி கொண்ட பொழுது அவளுடைய திருமார்பச்சோட வளைத்தளம்பும் பதிஞ்சுது இல்லையா? ஒரு தழும்பு முகப்பு மார்புல பதிஞ்சுது, தழுவின போது கை வளைத்தளம்பு முதுகுல பதிஞ்சுது. அப்படித்தானே தழுவ முடியும். அதனால ஆற தழுவிய புறத்திலும், அதாவது 2 பகுதி, மார்பு பகுதி பின்பகுதி. அதனால அப்படி தழுவிய தழும்பு யாருக்கு? சுவாமிக்கு. வரைமார்பில் வெண்ணூலுண்டே என்று பாடுகிறார் நம்முடைய அப்பர் சுவாமி. காஞ்சிபுரத்தை வேறொரு ஊர்ல போய் வீரட்டானத்திலிருந்து பாடுறாரு. இப்படி மங்கையை கழுவின யோகியராக, உத்தம மலையராக, பாவை உமையவள் கணவனாக, முருகமர் கோதையாகிய பிராட்டியினுடைய நாயகனாக, தீர்த்தமாமலை என்கிற கையிலை திருநகருக்கு அதிபதியாக இருக்கிற பரம்பொருளாகிய நம்முடைய ஏகம்பவாணர் அவர் விரும்பி உரைகின்ற அற்புதமான பல தலங்களில் முதன்மையாம் காஞ்சி மாநகரத்துல இப்ப சேக்கிழார் பெருமான் அங்க இருக்கிற விம்மிதங்களை எடுத்து சொல்றார். பாட்டு படிச்சா அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அதற்கு சிவகவிமணி CKSC உரை, சிவஞான முனிவருடைய புராணம், கச்சியப்ப முனிவருடைய புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம், கச்சாலை தேசியருடைய பழைய காஞ்சி புராணம், கிட்டத்தட்ட உங்ககிட்ட இப்போ உட்கார்ந்து பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த செய்திகளை எல்லாம் தொகுக்க கிட்டத்தட்ட திருச்சிற்றம்பலம் உங்கள் பேராசிரியர் 10 ஆண்டுகள் காஞ்சி புராணம் சொல்லி இப்போ 2வது காண்டம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே மிக அற்புதமான பகுதி காஞ்சி மாநகருங்கிறது. கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர். அதனால இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் தான் முதல்ல தருகிறார். அதுவும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தால் நமக்கு இந்த செய்திகள்லாம் கிடைக்குது. அதுல விம்மிதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அற்புதம் அல்லது சேம வைப்பு அப்படின்னு 2 பொருள் இருக்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கவனமா கேட்கணும். அது என்ன செய்தின்னு பாருங்க. நான் பெரியவங்க எழுதின உரையை சொல்றேன். இறைவன் திருவருள் மிக்க வழி உலகத்தின் உலக இயற்கை ஆற்றல் மாறி அற்புதம் தோன்றும். ஐயா, இயல்பா சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க மறையும். இதே மேற்க உதிச்சு கிழக்க மறைஞ்சா என்ன? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் விம்மிதம். அதுதான் அற்புதம். இது இயல்பா நடக்கல, அப்படி மாறி இயல்பா நடக்கல. ஆனா இறைவன் நினைத்தால் எதுவும் நிகழும். அப்படி காஞ்சி மாநகரத்துல இயற்கைக்கு மாறாக அவனுடைய அருள் அப்படின்னா, அருள்னாலே சக்தி தான், காமாட்சி தான், ஏலவார் குழலி தான். அத அழகா, ரொம்ப அழகா இங்க பாருங்க. இந்த விம்மித படலத்தை சேக்கிழார் பெருமான் தொடங்கி வச்சாரு, சிவஞான முனிவர் விளக்குனார். அவர் விளக்கிய செய்திகளை மென்மேலும் எடுத்து முன்னோர் மொழிபொருளை பொன்னே போல் போற்றுவோம் என்று கச்சியப்ப முனிவரும் 2வது காண்டத்துல அழகிறந்த விம்மிதத்தோடு ஒன்றாக அம்பிகையால் இலகுமணி காஞ்சியும் அற்புதம் ஆயிற்று இவன் என்பார்
பல பல அற்புதமுனம் படைத்தவளே இவள் இன்னும் நிலவும் அதிசயம் என்ன நிகழ்த்துமே என வியப்பார் அப்படின்னு கச்சியப்ப முனிவர் 2வது காண்டத்திலையும் இந்த விம்மிதத்தை பேசுறாரு. அப்ப அது என்ன அந்த விம்மிதம் அப்படிங்கறத இனிமேல் நமக்கு சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு. அதற்கு முன்ன நீங்க சிவஞான முனிவரை பார்த்தா தான் அடுத்து அப்படியே அங்க போய் புரிஞ்சுக்க முடியும். சாமி தொகுத்து சொல்லுவார், அதனுடைய விளக்கங்களை விரித்து சொல்லுவார் சிவஞான முனிவர். இப்ப தீண்டில் யாவையும் செய்ய பொன் ஆக்குவ திரளின் மாண்ட சித்தர்கள் எண்ணிலர் வழிபட பருவ வேண்டில் என் அணவும் அளிப்பன மெய்த்தவமுடையோர் காண்தகும் பல இலிங்கம் அக்கடிநகர் உளவால். ஐயா, நம்ம தமிழ்நாட்டில் தான் போய் சிவலிங்கத்தை யாரும் தொட்டு வழிபாடு செய்யற மரபு இல்லாம போச்சு, ஆகமும் வழிபாடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வடநாட்டுல எல்லாரும் போய் அவங்க கரங்களால் சுவாமிய நீராட்டி மலர் சூட்டி தூப தீபத்தோடு வழிபாடு செய்யலாம், ஆற தழுவி கொள்ளலாம். இங்கே அதுபோல பல சிவலிங்க திருமேனிகள் காஞ்சி மாநகரத்தில் இருக்கு. கச்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமின்னு நம்ம அப்பர் சுவாமி பாடி இருக்கிறார். அந்த சிவலிங்கத்தை போய் சில அற்புதமான லிங்கங்கள் இருக்கு, ஏராளமா இருக்கு. இப்ப நம்ம பள்ளிக்கரணியிலையும் சுவாமி இருக்கார் இல்லையா, கபாலி இருக்கார். ஆனா இந்த திருவிற்கோலம்ங்கிற கோயில்ல இருக்கிற சிவலிங்கத்தை மட்டும் தொடறது இல்லை, தழுவ முடியாது, அது நிறம் மாறுது. ஐயன் நல் அதிசயன் திருவிற்கோலம். அதே மாதிரி திருநல்லம் ஒரு நாளைக்கு 5 வர்ணமா மாறுது, பஞ்சவர்ணீஸ்வரர் டைம் படி அப்படி நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பிரசாதம் சாப்பிட்டா அந்த லிங்கத்துல தோய்ந்து வந்த தீர்த்தத்துல பஞ்சாமிரதத்துல கற்பகப்பூ மனம் வரும்னு சொல்றாங்க. அப்படி அதோட சுவையை மாறுது. ஏன் கோயில்ல போனா பிரசாதங்கள் சாப்பிடணும். ஆனா இன்றைக்கு அவ்வளவு தூய்மையா இருக்கா, அப்படியெல்லாம் சாப்பிடலாமாங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஆனா புராணங்கள்ல அந்த காலத்துல அவ்வளவு தூய்மையா சுவாமி மேல பூஞ்ச, அதாவது நேற்று வைத்த மலர் இன்றைக்கு இருக்கக்கூடாது, அது பாரம். காலையில எழுந்துடனே பழைய பூவை எடுத்துடணும். அது எவ்வளவு விலை உயர்ந்த மாலையா இருந்தாலும் சரி, எந்த நந்தவனத்துல பறித்த மலரா இருந்தாலும் சரி, வில்வத்தை தவிர வேற எந்த மலர்களா இருந்தாலும் எடுத்துடணும். தாமரைக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு உண்டு. அதனால என்னன்னா, பழைய மலர்கள் இருந்தாலோ தளிர்கள் இருந்தாலோ அந்த காற்றோட்டம் இல்லாதனால சுவாமி திருமேனியில சிலாமூர்த்தமாக இருந்தாலும் பஞ்சலோக மூர்த்தியாக இருந்தாலும் களிம்பு, பஞ்சலோக மூர்த்தினா களிம்பு படியும். சுவாமி சிலாமூர்த்தமாக இருந்தால் அதுல இந்த பல வைரஸ் கிருமிகள் எல்லாம் உண்டாகிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி அதற்கு இடம் தராமல் பழங்காலத்துல அந்த மூர்த்திகளை பாதுகாக்கணும்னா பசும்பால் தான் விடணும், பாக்கெட் பால் விடக்கூடாது. அது பாலே இல்லை, பசுந்தயிர் தான் விடணும். அதற்கு முன்ன அந்த மூர்த்தியை தூய்மையாக்குவதற்கு ஆவின் மேய 5 அமர்ந்து ஆடுவான். அதாவது என்னன்னா பஞ்சகவ்யம்னு பேர். பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். இத முதல்ல அண்ணாமலையாருக்கு அபிஷேகித்த பின்னாலதான் ஏனைய பிற அபிஷேகங்கள் பண்ணணும்னு கல்வெட்டு திருவண்ணாமலையில் இருக்கு. ஆயினாலே ஆவின் மேய 5 அமர்ந்தாடுவான் தூவெண்ணீர் துதைந்த மேனியன் மேவி நூல் விரி வெண்ணியின் தென்கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே. ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆடுதல் இல்லையா. அதனால
அப்படி அந்த மாதிரி இருக்கிற மூர்த்தியை தொடுகிற பொழுது, அதாவது செய்ய பொன்னாக்குவ, நம்ம உடம்பு பொன்னுடம்பாக மாறுங்கிற. எப்படி அந்த மாதிரி மூர்த்தி சிவலிங்கம் இருக்கு காஞ்சிபுரத்துல அப்படிங்கிறார். அடுத்து அப்படி திரளின்மாண்ட சித்தர்கள் எண்ணிலர், ஏராளமான சித்தர்கள்லாம் வழிபாடு செய்த சிவமூர்த்தங்கள், சிவலிங்க திருமேனிகள் ஏராளமா இருக்கு. திருமூலர் கைலாயத்திலிருந்து வருகிறார், பல தலங்களையும் தரிசித்து காஞ்சிபுரத்துக்கு வந்தவர் தங்கிடுறாரு. அங்க அவ்வளவு சித்தமூர்த்திகள் இருக்காங்க. அவர் காலத்துல அவர் தங்கி கச்சி ஏகம்பத்தை வழிபாடு செய்கிறார். பெரிய புராணத்துல நம்ம திருமூல நாயனாருடைய புராணம் நம்ம சொல்ற போது அப்ப அங்க சிந்திப்போம். அந்தர்வேதி, அந்தர்வேதினா 2 நதிகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய பூமி. அதனால ரொம்ப அழகாக சொல்றாரு இந்த இடத்துல, மெய்த்தவமுடையோர் காண்டகு பல இலிங்கம் அக்கடிநகர் உளவால். கடிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சொல், பல பொருள் அதற்குண்டு. இப்ப ஒரே பொருள் இரண்டாகவும் தெரியும், இரண்டா இருக்கிற பொருள் ஒன்றாகவும் தெரியும். இது என்னையா இப்படி? ஒரே பொருளை 3ஆ பிரிக்கலாம். ஒரு கலசத்துக்கு நூல் சுத்துற போது ஒரு நூல் கண்டுதான், அந்த ஒரு நூலை 3 நூலாக்கி சுத்தணும். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் சுத்துற போது எதா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம அவசரத்துக்கு என்ன பண்ணா 3 நூல் கண்டை போட்டுட்டு வேகமா வேலை முடியணுங்கிறதுக்கு சுத்திடுவோம். ஆனா முறைப்படி ஒரே நூலை 3 நூல் ஆக்கலாம். டே அவன் 3 நூல் பிடிக்கிறவன்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்ன 3ஆ திரிச்சே பேசுறவன்னு அர்த்தம். அவ்வளவு நுட்பமானவன்னு ஒரு அர்த்தம். ஆகையினால ஒன்றே 3ஆ மாறும். பரம்பொருளாகிய பெருமானே படை, அவர் ஒருத்தர் என்ன ஆவாரு? ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி, அடி வாழ்க, ஏதாவது சொல்லிங்க. ஆகையினால என்னன்னா இங்க அது மாதிரி அதிசயங்கள் எல்லாம் இங்க நிகழுமா? அதுக்கெல்லாம் விளக்கம் நிறைய இருக்கு. 11 அற்புதங்கள் சொல்றாரு. அதுல 3 இடங்கள், 3 தெற்றிகள். தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம். திரு தெற்றி அம்பலம்னே திவ்ய தேசத்துல ஒண்ணு நாங்கூர்ல இருக்கு. 3 வயல்கள், 3 வகை தானம், 4 தவிசுகள். இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. இதெல்லாம் இப்ப நம்ம விளக்கம் எல்லாம் சொல்ல போறது இல்லை, சந்தர்ப்பம் வரையில பார்க்கலாம். 5 தருக்கள், 5 தடாகங்கள், தடாகம்னா குளம், 6 பறவைகள், 7 பொதியல்கள், 8 பொய்கைகள், 9 பொழில்கள் சோலை, அப்புறம் 10 மன்றங்கள், 11 கூவல். கூவல்னா கிணறு, கேணி. சிதம்பரத்துல நடராஜாவுக்கு அபிஷேகம் என்ற தீர்த்த கிணறுக்கு பேரு பரமானந்த கூபம்னு பேரு. சீர்காழியில பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் என்ற குளத்து கிணறுக்கு பேரு பராசர கூபம்னு பேரு. ஒவ்வொரு கிணறுக்கும் அந்தந்த தீர்த்தங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள், மகிமை. ஒரு திருக்கோயில்ல ஒரு 2 அடி 3 அடி கூட இடைவெளி இல்லை. ஒரு கிணற்றில் இருக்கிற தண்ணீர் நல்ல சுவையா இருக்கு, பக்கத்து கிணறு தானே ஒரே சவர்னு சொல்றமே, உப்பா இருக்கு. அதனால தண்ணீர் நிலநலத்தால் அப்படின்னு நீதி நூல். அப்ப என்னன்னா கூவல், கூவலாமை குறைகடலாமையை கூவலோடு ஒக்குமோ குறைகடல்னு கேட்டதா அப்பர் சுவாமியினுடைய தேவாரம். அழகா இந்த செய்திகள் எல்லாம் அங்கேயும் பார்க்கலாம். இப்ப இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு மிக அழகா, இதற்கு மேல் இன்னும் நல்ல விளக்கமா நம்முடைய சேக்கிழார் பெருமான் அற்புதமான பாடல்களா பாடி தந்திருக்கிறாள். நூல் எடுத்து நீங்க பொறுமையா பாருங்க. நான் அதனுடைய சாரம் தான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். காஞ்சி மாநகரத்திலே முயல்கள் எல்லாம் யானையை துரத்துமா.
எப்படி? ஏற்கனவே உறையூர்ல திருமுக்கீச்சரத்துல சேவல் கோழி யானையை விரட்டுனதுனாலதான் கோழின்னு ஒரு பேர் உறையூருக்கு. திருமுக்கீச்சரம் பஞ்சவர்ணேஸ்வரர்னு சுவாமி பேரு, அம்பாள் காந்திமதி அம்மைன்னு பேரு. உறையூர் தேவாரத்தலம் திருச்சியில. ஆகையினால இங்க முயல் கரி தொடர்போது காஞ்சி மாநகர்ல இருக்கிற அற்புதங்கள்ல முயல் கரி தொடர்போது, அதாவது இப்பவும் அந்த ஊர் இருக்கு, கரித்துறப்பூர்னு பேரு. காஞ்சிபுரம் போனீங்கன்னா அந்த ஊருக்கு போகலாம் பக்கத்துல. முயல் யானையை ஓட ஓட விரட்டியது. இது ஒரு அதிசயம் தானே. தனுவெழும் தரணி, இறந்தவர்கள் அவசியம்னா உயிர் பெற்று எழ வைக்க முடியுமா? முடியும். தனுன்னா உடம்பு, உடம்புல உயிரை புகுத்தி மீண்டும் எழுப்பி காட்டலாம். அப்படி ஒரு அற்புதம் இங்க காஞ்சி மாநகர். இரவாத்தானம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை பிரம்மா விஷ்ணுந்திராதி தேவர்களுக்கே ஒடுக்கம் இல்லையா? எல்லாம் இல்ல பிராட்டி குடிலா சக்தியிலே ஒடுங்க சிவபெருமான ஒருவன் தான் பிறப்போடு இறப்பென்னும் இல்லாதவன். அதனால இருக்கிற காலத்துல வரைக்கும் மரண பயம் இல்லாம நல்ல விதமா இரவாத்தானம் அப்படின்னு ஒரு கோயில், ரொம்ப மெயின். நம்ம பொன்னேரி கரையில போற போது முன்னாலே இருக்கு, ரொம்ப பழமையான அற்புதமான பல்லவர்கள் காலத்து ஆலயம் அது. இரவாத்தானம், அதுக்கு நேர் எதிரில் பிரவாத்தானம். இதெல்லாம் காட்சிகள் இருக்கு. அடுத்து அப்படி அங்க ஒரு ஆறு ஓடுமா அந்த காலத்துல. இதெல்லாம் யுக தர்மங்கள் அந்த காலத்துல நடந்தது, இப்ப இருக்கான்னு நீ கேட்காத. இப்பவும் அதெல்லாம் தரிசிக்கணும்னா நீ தவம் செஞ்சா பார்க்கலான்னு உரை எழுதுறார் உரையாசிரியர், காஞ்சி புராண உரையாசிரியர் அருணையார். ரொம்ப அழகா உரை எழுதி இருக்கிறார். அதனால என்னன்னா தவம் யாருக்கு, தவம் உடையாருக்கு தான் கை கூடுமே ஒழிய இதெல்லாம் சொல்றியா இது இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நீ அதற்குரிய தவத்தை செய், உனக்கு சித்தியாகும் இல்லையா? அதுதான். அதனால அந்த ஆறு மேற்கு நோக்கி ஓடுமா, ஓடிட்டு இருக்கீல திடீர்னு மறைஞ்சிருமா. அப்படி ஒரு அற்புதம் காஞ்சியில. இன்னைக்கும் அப்படித்தான் பாக்குறோம். மானாங்கிற இடத்துல அதாவது பத்ரிநாத்துக்கு மேல ஐயா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மானா அங்க சரஸ்வதி நதி உற்பத்தி ஆகுது. ஆரவாரத்தோட அற்புதமா பீமா குண்டு அது கீழே அப்படி வரும். கொஞ்சம் தூரம் போன பின்னால காணாம போயிடும், எங்க போச்சுன்னு. கடைசியில் அது எங்கன்னா திருவேணி சங்கமத்துல மேல வருதுன்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதி நதியை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால இப்படி ஒரு அதிசயம் அங்க உண்டு. ஒரே தாள்ல ஒரு பூதான் பூக்கும் தாமரை இயல்பா. ஆனா காஞ்சியில ஒரு தாள்ல 3 வகையான மலர்கள் மலரும். நீலம், தாமரை, இது மாதிரி அந்த ஒரு தாள்ல 3 மலர்கள் மலரும். பகல்ல மலர வேண்டிய தாமரை இரவுல மலரும், இரவுல மலர வேண்டிய குவளை பகல்ல மலரும். இது எங்கன்னா காஞ்சி மாநகரத்துல. இதெல்லாம் அற்புதம் தானே. பகலில் பாதிரி பூ பூக்கும், ஆனா அது இயல்பா அப்படி பூக்காது. பாதிரி பூக்கும் காய்க்காது, ஆனா காய்க்கும் பூக்காது ஒரு மரம். அது எது சொல்லுங்க பார்க்கலாம்? அத்தி. அத்தி என்ன செய்யும்? காய்க்கும் பூக்காது. அது மாதிரி இத ரொம்ப அழகா அந்த பாதிரி அப்படி உறங்காத காயாப்புளி. இரவு நேரத்துல எல்லா புளிய மரமும் உறங்கும், இலை மூடிக்கும். ஆனா அங்க அந்த புளி உறங்காது, இலை விரித்தபடியே தான் இருக்கும். அடியே நான் அந்த மாதிரி மரத்தை கொடுங்குன்றத்துல பார்த்துருக்கேன், பிரான் மலையில நேராவே பார்த்துருக்கேன். அதனால அது உறங்கா புளி, பிறவா புளி. அந்த வித்து ஒட்டா முளைக்க வைக்கவே முடியாது. அது மேலை சிதம்பரம் பேரூர்ல பிறவா புளி இருக்கும். அது மாதிரி இது காயா புளி. எல்லா தண்ணீர்லயும் நம்ம முகம் பார்த்தா முகம் தெரியும் இல்லையா? முகம் தெரியுமா தெரியாது தண்ணீர்ல? ஆனா காஞ்சி மாநகரத்துல அந்த தண்ணீர்ல முகம் தெரியாது. நிழல் விழாத நீர்க்கிணறு. ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணீரை கொடிய விஷம்,
அதை பருகவோ பயன்படுத்தவோ கூடாது. இன்னொரு கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து குளிச்சா குரங்கா மாறிடுவாங்க. அது மாதிரி ரட்சசு அப்படின்னு ஒரு வானரம், அது விண்ணுலகத்துல அந்த மாதிரி இருக்கிறது காஞ்சியில இருக்குங்கிறார். அந்த அம்பிகை இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பொய்கையில ரட்சசு அப்படிங்கிற ஒரு வானரம், வானரம்னா தெரியும் குரங்கு, அங்க இருக்கிற கற்பக மரத்து மேல ஏறி அமர்ந்து கீழே பார்த்தா அதோட நிழல் தெரிஞ்சது. நம்ம போல ஒரு குரங்கு தண்ணிக்குள்ள இருக்கேன்னு அறியாமையினால அந்த குளத்துல குதிச்சுட்டு, குதிச்ச உடனே அது பெண்ணா மாறிடுச்சு. பெண்ணா மாறியது மட்டும் இல்ல, ரொம்ப அழகான உருவம் எடுத்ததுனால அந்த இரட்சசுவை பார்த்த இந்திரன் மயங்கி அந்த இரட்சசுக்கு தான் யார் பிறகுறான்னா வாலி. அதனுடைய கழுத்து அழகுல மயங்கியதால், கிரீவம்னா கழுத்து, சுக்ரீவன் பிறந்தான் என்று வரலாறு. இத நமக்கு திருவான்மியூர் தலபுராணத்துல கூட கதிரவன் நிலவோன்வேதன் காகுத்தன் இரட்சசு, அப்ப ஆணாக இருந்தது பெண்ணாக மாறும், பெண்ணாக இருக்கிறதா ஆணாக மாற்றக்கூடிய தீர்த்தங்கள் உண்டு. அப்படி அங்க அந்த அதிசயம்னா நம்ம திருவான்மியூர்ல அப்படி பெண்ணான ரட்சசுவே ஆணாக பழையபடி மாற்றுகிற தீர்த்தம் இருந்த இடம் திருவான்மியூர்னு தலபுராணம் பேசும். அப்படியெல்லாம் பல அதிசயங்கள். நான் அந்த குளத்தை பார்த்துருக்கிறேன். இப்ப அந்த குளம் இருந்த இடம் இல்லங்களாக மாறிவிட்டன. நான் அந்த குளத்திலேயே புரோட்சணம் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால சொல்லுவதற்கு இல்லை. அதனால அடுத்தபடி இது போல பல அதிசயங்களை சாமி சொல்றாரு. அந்த நகருக்கு விநாயகர், முருகர், வைரவர், கன்னிக்காப்பு, அதாவது காரிக்கடவுள். காரிக்கடவுள்னா சாஸ்தா. சாஸ்தானா யாருன்னா சாத்தனார். சாத்தனார்னா யாருன்னா ஐயனார். ஐயப்பன் சாத்தன்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு ராஜகுமாரா வந்தாருங்கிற கதை இப்ப நம்ம அங்க போக வேண்டாம். சாத்தன்கிறது சிவகுமாரர். அதுதான் யானை வாகனமா இருக்கும். பல கிராமங்கள்ல சாத்தனார், சாத்தாங்குளம்பாங்க, சாத்தன். அதனால ஐயனார். நம்ம தேவாரத்திலேயே சாத்தனை மகனாக கொண்டார் என்று அப்பர் சுவாமி பாடுறார். அந்த சாஸ்தனார் தான் நமக்கு திருக்கைலாய ஞான உலா கிடைக்க காரணமா இருந்தார். சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருக்கைலாய ஞான உலாவை பிடவூர்ல இருக்கிற சாத்தனார் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு வரலாறு. சரி, இது இல்லாம யோகபீடம், போகபீடம், தற்பர சித்த யோகியர்கள் தங்கி இருக்கிற ஆசிரமங்கள், சாதக தனித்தலைவர்களாக இருக்கிறவர்கள், மந்திரம் மருந்து யோகங்கள் கைவரப்பெற்ற பயன்படுத்தி சித்தி பெற்றவர்கள், இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைந்த, அதாவது அதற்கு ஒரு வார்த்தை என்ன சொன்ன, விம்மிதம். இன்னும் அதிசயம் ஏராளமா இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது ரொம்ப 100ல் 1 கூட இல்லை. இதையே மாச கணக்கில் சொல்லலாம், அவ்வளோ செய்திகள் இருக்கு. அந்த 11 சொன்னோம் பாத்தீங்களா, என்னென்னு தலைப்பை மட்டும் சொல்லிடுறேன். 11 அற்புதங்கள்ல 3 இடங்கள், 3 தெற்றிகள், 3 வயல்கள், 3 வகையான தானங்கள், 4 தவிசிகள், அப்புறம் 5 தருக்கள். தருன்னா மரம், மாமரம், காஞ்சிங்கிற மரம். அந்த மரத்தோட நிழல், நீங்க மற்ற மரங்கள்லாம் முன்ன பின்ன போகும் இல்லையா நிழல், சூரிய ஒளிக்கேற்ப, அது அப்படி இல்லை, தன் நிழலை தானே ஒடுக்கி கொள்ளும். அப்படி ஒரு அற்புதமான, அது ஒரு விம்மிதம். இப்படி காஞ்சி, அத்தி, கண்படா காயா புளி, மதூகம் அப்படின்னா இலுப்ப மரம், இதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஏராளமாக இருக்கு. பெரும்பாலும் பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், வைப்பு, மாந்திரிகம், வசியம், ஏவல் இதெல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஓட்டக்கூடிய வல்லமை இலுப்ப மரத்து பட்ட புகைக்கு, இலுப்ப புண்ணாக்குக்கு இருக்குதுன்னா, இலுப்ப நெய்யில சுவாமிக்கு தீபம் ஏத்துனா
இதெல்லாம் ஒரிஜினலா கிடைக்கணும். கலப்படம் வாங்கிட்டு இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த காலத்துல கோயில்களை சுற்றி இலுப்ப மரம் நிறைய இருக்கும். இப்ப எல்லாம் ஒன்னையும் காணும். அந்த மரத்துலதான் தேரெல்லாம் செய்வோம். சரி, 5 தருக்கள், 5 தடாகங்கள், அற்புதமான குளம், 6 விதமான பறவைகள். அந்த பறவைகளோட அற்புதமெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. 7 பொதியில்கள் மன்றம், 8 பொய்கைகள். தடாகம் அப்படிங்கிறதுக்கும் பொய்கைங்கிறதுக்குள்ள வேறுபாடு பின்னால பார்க்கலாம். 9 பொழில்கள், சோலைகள், 10 மன்றங்கள், 11 கூவல்கள், கூவல்னா கிணறு. இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய காஞ்சி மாநகரத்திற்கு முதல்ல கரிகார் பெருவளத்தான் நகரை காடு திருத்தி நாடாக ஆக்கி நகராக ஆக்கி பெருமானுக்கு எப்படியெல்லாம் பணி செய்தார் என்கிற செய்தியை சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல அற்புதமான பாடல்களாக தந்திருக்கிற செய்தியை இதுகாரும் உங்களுக்கு சிவஞான முனிவருடைய கச்சியப்ப முனிவருடைய புராணங்களோடு தொடர்புபடுத்தி சிந்தித்திருக்கிறோம். சரி, அதனால இப்ப நம்ம நேரா இந்த காஞ்சி அப்படின்னு சொன்னதுனால சாமியனுடைய வாக்கு, தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு என்னையா புற செய்தியா தானே சொன்னீங்க, பாடல்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைச்சா, எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள் தான். அதுல ஒரு பாடல் மட்டும் இப்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறது. காஞ்சிங்கிற சொல்லாட்சியை 4 முறை பயன்படுத்துறாரு. 4 வேறு பொருள்களை பயன்படுத்துறாரு. காஞ்சி என்ற சொல்லுக்கு நிலையாமைன்னு ஒரு அர்த்தம், மரம் அப்படின்னு ஒரு பொருள், அதாவது காஞ்சி மரம். இன்னும் நிறைய பொருள் இருக்கு. தன் காஞ்சி, குளிர்ச்சி பொருந்திய காஞ்சி மரம், மென் சினைப்பும் கொம்பராடல் சார்ந்து அசைய அதன் மருங்கு சுரும்பு தாழ்ந்து பண் காஞ்சி இசைப்பாடும். காஞ்சிங்கிறது ஒரு பண்ணு, 103 பண்கள்ல ஒரு பண். நம்ம திருமுறைகள் எப்படி பண் பொருந்த இசைப்பாடப்படுகிறதோ அதுபோல காஞ்சிங்கிறது ஒரு பண். பண் காஞ்சி இசைபாடும் பழனவேலி பனைமருதம் புடை உடுத்தாய் பாரில் நீடும் திண் காஞ்சி நகர், வலிமை பொருந்திய பகைவர்களால் கைப்பற்றிவிட முடியாத மிகப்பெரிய வலிமை பொருந்திய நகரங்கிறதுனால திண் காஞ்சி, திண்ணு ஊர்திங்கிறோம் இல்லையா, எதை டேங்க், அதாவது போருக்கு பயன்படுத்துகிற நம்ம ஆவடியில் இருக்கு இல்லையா திண்ணு ஊர்தி தொழிற்சாலைங்க. கண்ணப்பருக்கு திண்ணன்னு பேர். திண் என்று உடல் விரித்தி தாரியருங்கிறார் சுந்தரர் பெருமான். அதுபோல காஞ்சி நகர், அதை திண் காஞ்சிங்கிறார். நொச்சி இஞ்சி சூழ்ந்த செழுங்கிடங்கு, திருமறைகள் ஒலிக்கும் தெய்வ வன்காஞ்சி அல்குல் மலைவல்லி காக்க வளர் கருணை கடல் உலகம் சூழ்ந்தால் மானும். இந்த இடத்துல வன்காஞ்சி அப்படின்னா தெய்வ வன்காஞ்சி அப்படின்னா அந்த பெண்கள் இடையில அணிகிற ஒட்டியானம் இருக்குல்ல, நம்ம ஒட்டியானம்பா. ஆனா அந்த காலத்துல இடையில அணிகிற அணிகலனுக்கு காஞ்சின்னு பேர். அதுல நல்ல வேலைப்பாடு, பல மணிகள் எல்லாம் பொதிந்திருக்கிற அற்புதமான மேகலை. அதனால ஒரு நூலுக்கு பேரே மணி மேகலைங்கிறோம் இல்லையா, மேகலை, அது மேகலை, அது காஞ்சி. இப்படி சொற்களுக்கு மிக அற்புதமான விளக்கம் தந்து வருகிற நயம்பொருந்திய பாடல்களும் ஏராளமா நமக்கு சுவாமி பாடி தந்திருக்கிறார். இத்தகைய காஞ்சி மாநகருக்குள்ள இப்ப நம்ம நுழையணும். ஒரு சிறிய இடைவேளை, ஒரு சில மணித்துளிகள். திருச்சிற்றம்பலம். நமது தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாயுமலர்ந்தருடைய இருக்கிற அற்புதமான திருத்தொண்டர் புராணத்திலே
நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை சிந்தை செய்ய இருக்கின்றோம். இதற்கு முந்தைய நிகழ்வுகளிலே நமது செந்தமிழ் சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகையிலே அருளிய குறிப்பு, திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய குறிப்பெல்லாம் பார்த்து காஞ்சி மாநகரினுடைய பல்வேறு சிறப்புகள், குறிப்பாக விம்மிதப்படலம் அதிலே வருகிற பல செய்திகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அத்தகைய மேன்மை பொருந்திய காஞ்சி மாநகரிலே கரிகாற் பெருவள்ளத்தான் உள்ளிட்ட மா மன்னர்களெல்லாம், அதாவது கரிகாற் பெருவள்ளத்தான் உள்ளிட்ட மா மன்னர்களெல்லாம் ஆற்றிய அற்புதமான திருத்தொண்டுகளையெல்லாம் நினைந்து போற்றி இப்ப நம்ம காஞ்சி மாநகரில திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணத்திலே இடம்பெற்றிருக்கிற திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்கிறோம். காஞ்சி மாநகர், அந்த திருநகரத்தின், அதாவது திருநகரம், அதன்கண் ஒரு மருங்கு உறைவார், பிறப்பினால் ஏகாலி குலத்து உள்ளார், செவ்விய அன்புடை மனத்தார், சீலத்தின் நெறி நின்றார், மைவிரவு கண்டர் அடி வழித்தொண்டர் என்று அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். பாடல்களெல்லாம் பார்க்கலாம், இருந்தாலும் அதனுடைய சாரமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நகரம்னு பல நகரங்கள் இருக்கலாம், ஆனா திருநகரம்ங்கிறது தான் மேன்மை பொருந்திய இறை வாசஸ்தலம் என்று சொல்கிற அற்புதமான நகரானதுனால திருநகரம்ங்கிறார். அதன்கண் ஒரு மருங்கு. காஞ்சி மாநகரத்தில் தெரியும், சிவகாஞ்சியிலே இருந்து விஷ்ணு காஞ்சி என்று சொல்கிற மார்க்கமாக இப்பொழுதெல்லாம் அந்த பட்டு ஆடைகளெல்லாம் மிக சிறப்பாக விற்பனை செய்யக்கூடிய பெரிய அங்காடிகளெல்லாம், ஏன்னா நம்ம கடைன்னு சொல்றதை விட நல்ல தமிழ்ல அங்காடி, அல்லங்காடி, நாளங்காடி என்று நமக்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் பேசும். அப்படி அந்த கடைத்தெரு வழியாக நாம் வருகிற பொழுது முத்தீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கு. அதற்கு முன்னம் வழக்கறுத்த ஈஸ்வரர் கோயில் இருக்கும். அதாவது மேற்கு திசையிலே இருந்து கிழக்கு நோக்கி வருகிற பொழுது அதான் மூங்கில் மண்டபம். அடுத்து அப்படி வருகிற பொழுது அந்த முத்தீசர் அப்படிங்கிற பேர்ல 2 தலங்கள் குறிப்பிடப்பெறுகின்றன காஞ்சி புராணத்துல. நான் என்ன, காஞ்சி புராணத்தில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் வாய்ப்பு வருகிற பொழுது சிந்திக்கலாம். ஒரே பெயர்ல சில மூர்த்தங்கள் இருக்கும். அதுபோல முத்தீசர், இதுதான் பிரதானமான ஆலயம், எல்லாருக்கும் தெரிந்த முத்தீஸ்வரருடைய ஆலயம். அதாவது முத்தி மண்டபம் என்று மண்டபம், அந்த மண்டபத்துல அமர்ந்தாலே போதும், தியானிப்பதற்கு, இருந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நிலையிலே முத்தி மண்டபங்கள் காசியிலே உண்டு, கடல் நாகி காரோணத்திலே உண்டு, ஜெப்பேசம் என்கிற திருவையாற்றிலே உண்டு. அதே மாதிரி காஞ்சியிலே 3 இடங்கள்ல முக்தி மண்டபம் இருக்கிறது. ஒன்று ஏகாம்பரநாதருடைய பெரிய ராஜகோபுரம், அதை நோக்கி செல்லுகிற பொழுது ராமேஸ்வரத்தை நினைவுபடுத்துவது போல ராமநாதேஸ்வரருடைய ஆலயம் சாலைக்கு முகப்பிலேயே இருக்கும். நம்ம இப்படி செல்கிற பொழுது வலது கைப்புறம் அங்கே ஒரு முக்தி மண்டபம். அதனை அடுத்தபடியாக மிகப்பெரிய தீர்த்தமாக இருக்கிற சர்வ தீர்த்தம். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அதெல்லாம் பெரிய அற்புதமான செய்தி குறிப்புகள் வாய்ப்பு வரபோது சிந்திக்கலாம். அந்த சர்வ தீர்த்த கரையிலே காசியில எப்படி முக்தி மண்டபம் இருக்கிறதோ, விஸ்வநாதர் ஆலயமோ, அதே போல மிக அற்புதமான ஒரு பெரிய கருவூலம் போல அது பூட்டி கிடக்கும். நீங்க சந்தர்ப்பம் இருக்கையில அதை திறக்க சொல்லி உள்ள போய்
உள்ள இருக்கிற விஸ்வநாதர், அங்க இருக்கிற சதுஷ்குக்குடம், இதெல்லாம் பார்க்கணும். அந்த தீர்த்தக்கரையினுடைய பெருமை சொல்லி முடியாது. சர்வ தீர்த்தக்கரை அதாவது காசி மாநகர்ல நம்ம எப்படி அந்த மணிகர்ணிகா காட் வரைக்கும் அப்படி போற போது பஞ்சகங்கா காட், அதாவது தசாசுவமேதா காட் எல்லாம் பார்க்கிறோமோ, அது போல அதையெல்லாம் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துவது போல காஞ்சி மாநகரிலே சர்வதீர்த்த கரை அமைந்திருக்கும். அதுல அங்க அந்த முக்தி மண்டபம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா முக்தி மண்டபம் நம்ம முத்தீஸ்வரர் கோயில் தான். இங்கே கருடன் வழிபட்ட சன்னதி தனியா இருக்கும். முத்தீஸ்வரர் பிரதான மூர்த்தியாக இருப்பார். அடியேன் அங்கெல்லாம் கடந்த காலங்களில் உரையாற்றிய அப்பொழுது இருந்த அறிஞர் பெருமக்கள், ஓதுவா மூர்த்திகள்லாம் இப்ப நினைவுக்கு வருகிறார்கள். அதனால் ரொம்ப அடிக்கடி காஞ்சி மாநகரிலே ஒரு விழா நடக்கும் என்று சொன்னால் ஏகம்பத்தில், கச்சபேசத்தில், குமரகோட்டத்தில், அதுபோல முத்தீஸ்வரருடைய ஆலயத்திலும் அடியார்கள் எப்பொழுதுமே குழுமி இருந்து வழிபாடு செய்வார். அதனால கழுதை மைத்தாயினும் காஞ்சியில் வதிதல் வேண்டுமால். கழுதை மைச்சா கூட பரவாயில்ல, நீ போய் காஞ்சிபுரத்துல போயிட்டு சொன்னாருன்னா அவ்வளவு பெருமை காஞ்சி மாநகருக்கு. அதனால அந்த முக்தி மண்டபம் இருக்கக்கூடிய ஆலயம் இது. அந்த கோயில்ல ஒரு திருக்குளம். நிறைய காஞ்சி மாநகரத்துல ஏராளமான நீர்நிலைகள் இருக்கின்றன. அதனால நீர்நிலைகள்னு இருந்தாலே அங்க நீராடுவதோடு நம்முடைய துணிகளை எல்லாம், ஆடைகளை எல்லாம் துவைக்கிறது. இந்த துவைத்தல்ங்கிற சொல்லி இப்ப பழக்கத்தில் இருக்கு. ஆனா கழுவுதல்ங்கிறது தான் நல்ல தமிழ் சொல். ஆனா நம்ம அந்த கழுவுதல்ங்கிறத காலை கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கழுவுறதுங்கிறதுக்கு பயன்படுத்துறோம். ஆனா எனக்கு வேண்டிய அறிஞர் ஒருவர் வெளிநாடு சென்று இருந்த பொழுது ஆஸ்திரேலியாவில் அந்த பழைய ஆடையெல்லாம் கொடுங்க, நான் கழுவி போடுறேன்னாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுதான். என்னடா நல்ல தமிழ் எங்க இருக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, நம்ம ஊர்ல இல்லை. கடல் கடந்து போனதுல நல்ல தமிழ் சொற்களும் போயிடுச்சு. அதனால தங்கள் மலம் கழுவுவார் சார்தலினால், இன்னத்து பாட்டு, பைங்கமல பைம்போதால் இல்லையா. அற்புதமான திருவெம்பாவை இன்றைய நாள் நமது மக்கள் தொலைக்காட்சியில அடியனுடைய அந்த விளக்க குறிப்புகள் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அதனால என்னன்னா நம்ம ஐயா அவர்களும் அற்புதமா அந்த பகுதியை எடுத்து ரொம்ப அழகா, அது முழுமையா பார்க்கணும், இதை ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவீங்களே ஆங்கிலத்துல, அது மாதிரி அழகா செம்மை செய்து தருகிறார் நம்முடைய ஐயா. அதற்காக அவருக்கு ஒரு அழகா ஒரு கரவொலி எழுப்பி நம்ம தான் வாழ்க்கை. நம்ம திருக்கழுக்குன்றத்து ஐயா அவர்களுடைய அற்புதமான பாடல், அவங்களுடைய அருமையான இசை. ஐயா அவங்க ரொம்ப ஈடுபாடோடு அந்த பணியை மேற்கொண்டு செய்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதனால இப்ப என்னன்னா இந்த தொழில், அதாவது கந்தையை கசைக்கு கட்டுவது, என்னையா கந்தை. அப்புறம் நம்ம தேவாரத்திலேயே அற்புதமா சொல்லுவார் நம்முடைய அப்பர் சுவாமி, விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யிற் பூசி வெளுத்து அமைந்த கீழொடு கோவணம். எப்படி? வெளுத்து அமைந்த கோவணம் கீழுடையும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவாள் பங்காய் என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர்தூய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். அவ்வளவு அற்புதமான பாட்டு. அதனால அந்த தொழில் செய்கிறவர் எது? சலவை தொழில். அவங்களுக்கு ஏகாலி என்று ஒரு பேர். ஏகாலி குலத்து உள்ளார், பிறப்பினால் ஏகாலி குலத்தின் உள்ளார். அடியாருக்கு குலம் ஏது? கோத்திரம் ஏது? சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர்.
பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும் ஆட்பேரரே. குலங்கள் என் செய்வர், குற்றங்கள் என் செய்வர், துலங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே, இலங்கு சேரையும் செந்நெறி மேவிய அலங்கனாருளர் அஞ்சுவது எண்ணுக்கே. இல்லையா? நாசமாய குலநலம் சுற்றங்கள் அப்படின்னு பேசுறாரு. அதனால இவரு பிறப்புனால வந்ததுனால ஏகாலி. அதாவது இப்ப அத பெரிய புராணத்திலேயே அந்த சொல்ல பயன்படுத்துறார். சில பகுதிகளில் வண்ணான் துறை என்று இருக்கும். அந்த அந்த ஆடைகளை துவைத்து கொடுப்பது. அந்த மரபுல வந்த ஒருத்தர் உடம்பெல்லாம் அந்த உப்பு படிய சாலையில நடந்து வர்ற போது யானை மீது வருகிறார் சேரமான் பெருமாள். இவர் உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறத பார்த்த உடனே திருநீற்றின் வார வேடம், வெந்நீர் சன்னித்த திருமேனியனுடைய நீற்றை நினைவுபடுத்தியதுனால இறங்கி கீழே போய் விழுந்து வணங்கினார். ஐயோ மாமன்னர் தாங்கள் வணங்கலாமா அப்படின்னு உடனே அடியன் அடி வண்ணான்னு சொன்னோடனே அவர் அடிச்சேரன்னு சொல்லி வணங்கினாருன்னு நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்படி ஒரு உயர்ந்த அந்த பெருமானுடைய வாரவேடம் நினைப்பிக்கின்ற அந்த மரபை இங்க நினைவுபடுத்தி கொள்ளலாம். செவ்விய அன்பு உடை மனத்தார். சாதாரணமான மனம் அல்ல, செவ்விய. செவ்வியங்கிறது உயர்ந்த செம்மையான, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அது மாதிரி செவ்விய மனத்தார். சீலத்தின் நெறி நின்றார். சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி, அறிவின்றி. திருவாசகம். சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறத சீலம், நோன்பு, செறிவு, அறிவுன்னு மணிவாசக பெருமான் சொல்வதாக நமக்கு உரை விளக்கங்கள் தரும். இங்க பார்க்கிறோம், செவ்விய அன்பு உடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார். இது அழகா அப்பர் சுவாமி சொல்லுவார். தொடர்ந்து நின்று சீலத்தராகி தொடர்ந்து நின்ற அடியார்க்கு அணியன. இறைவனோட திருவடி சேயன, ரொம்ப தூரம் அப்படிங்கிறார். ஐயாரன் அடித்தலம் சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. சேயன தேவர்க்கு, தேவர்களுக்கு அது ரொம்ப தூரமா. ஏன்னா அவங்கதான் பலன் கருதி வணங்குறாங்களா. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணிய. இல்லையா? அதனால சீலத்தின் நெறின்றார். மைவிரவு கண்டர், அதாவது நம்முடைய சிவபெருமான் திருநீலகண்ட பெருமான். அடி வழி தொண்டர், வழி வழியா நினது வழி அடிமையும் விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயுங்கிறார் அருணகிரியார். நினது வழி அடிமை, அதனால வழி வழியா வர்ற தொண்டர், வழி தொண்டர். அதனால இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, தலைமுறை தலைமுறையா சிவபெருமான வணங்கி வர்ற ஒரு பெரிய பாரம்பரியமாக வருகிற ஒரு பாங்கு. மண்ணின் மிசை ரொம்ப அழகான பாடல்கள்ல சொல்றாரு. மண்ணின் மிசை வந்ததன் பின் மனம் முதலாயின மூன்றும் அண்ணலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார். வழிபாடு செஞ்சா மனம் மொழி மெய். மனம் மொழி மெய். மெய்னா உடம்பு, மனசால வழிபடணும், மொழியால வழிபடணும். மொழினா அழகான தமிழ், நமக்கு தேவார திருவாசக திருமுறைகள்லாம் இருக்கு. அதுபோல மனம் மொழி மெய் உடம்பால என்ன செய்யலாம்? கோயிலை பெருக்கலாம், திருமெழுக்கிடலாம், திரு அழகு திருமெழுக்கு, அதோட மலர் பறிக்கலாம், இன்னும் என்னென்ன பணிகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யலாம். இல்லையா? அதனால மெய்யால, மனம் மொழி மெய். புண்ணிய மெய்த்தொண்டர், சாதாரணம் இல்லை, உண்மையான தொண்டர், புண்ணிய மெய்த்தொண்டர். திருக்குறிப்பு அறிந்து போற்றும். அடுத்தவர்களுடைய மனம் என்ன நினைக்கிறது, அவங்க எதை கருதுகிறார்கள், அது மாதிரி குறிப்பு அறிதல். அதுக்கு நேத்திர பாடம்னு ஒரு, பார்த்த உடனே ஒருத்தரை கணக்கு போடணும். ஞான நாட்டம் அது ரொம்ப, அது நிறைய செய்திகள், இன்னொரு நாளைக்கு அதை விளக்கம் சொல்றேன். இப்ப நேரம் இல்லை, அது நிறைய மேற்கொள்ளலாம் சொல்லணும். பாடல் சொல்ல நேரம் தராது, இடம் தராது. அதனால திருக்குறிப்பு அறிந்து போற்றும் நிலை திண்மையினால், அதனால இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரியாது. இவருடைய தொண்டு திருக்குறிப்பு அறிந்து செய்கிற தொண்டு. இதுக்கு விளக்க நான் முதல் கூட்டத்துல சொல்லியிருக்கேன். முதல்ல நம்ம திருக்குறிப்புங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம், மேற்கொள்ளலாம் சொல்லியிருக்கோம்.
என் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். இப்ப இவர் என்ன செய்வார்? ஆடைகளை தப்புவார் இல்லையா? தப்பினால் நம்ம எது தப்பாதோ. இந்த இரட்டை புலவர்கள் 2 பேர், ஒருத்தர் பார்வை இல்லாதவர், ஒருத்தர் கால் ஊனமானவர். அதனால 2 பேரும் பெரும் புலவர்கள், சித்தர்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க தான் ஏகாம்பரநாதர் உலா பாடியிருக்காங்க. அவ்வளோ அழகா பாடியவர்கள், மிக அற்புதமான புலவர் பெருமக்கள். அவங்க மதுரைக்கு போனாங்க. பொற்றாமரை குளத்துல இறங்கி நீராடுறதுக்கு முன்ன ஆடைகளை எல்லாம் துவைக்க தொடங்கினாப்படி கால் இருக்கிறவர் குளத்துல இறங்கி தப்புறாரு, பார்வை இருக்கிறவர் கரையில இருக்கிறாரு. பார்வை அதாவது என்னன்னா, அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த கந்தை ஆடை என்ன ஆகுதுன்னா, அந்த பொற்றாமரை குளத்துல அப்படி அலையா வரும் இல்லையா நீர், அந்த படியில வச்சிருந்தது அப்படி கொஞ்சம் நழுவி தண்ணியில போயிடுச்சு. இப்ப அதை எடுக்க வருமோ? வராது. கண்ணு இல்லாதவர், கால் இருக்கு, அவர் படித்துறையில் உட்கார்ந்துருக்காரு. கால் இல்லாதவர் எங்க இருக்கிறாரு? கரையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி கலிங்கம் போகிறதேனார். கலிங்கம்னா ஆடை. கீழே இருக்கிற புலவர் சொன்னார், இக்கலிங்கம் போனாலே ஏகலிங்கமா மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. இக்கலிங்கம் போனாலே, இந்த துணி போனா போயிட்டு போகுது, ஏகலிங்கமா மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. அது மாதிரி அந்த காலத்துல அடியன் தர்மயாதீனத்துல படிக்கிற காலத்துல தினம் சொக்கநாதர் அங்க ஆன்மார்த்த மூர்த்தி போய் சன்னதியில் என்னன்னா தினம் ஒரு வெண்பா ஆசுகவியா சொல்லுவேன். அதே மாதிரி சிதம்பரத்துல படிக்கிற போது நடராஜா பக்கத்துல போய் நிக்கல ஒரு பாடல் சொல்லுவேன். அது மாதிரி அப்படி ஒரு இளமை காலத்துல இருந்த நிலையெல்லாம் இப்ப அகவை முதிர்ச்சியினால அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய இயலவில்லை. அப்ப புலன் வழிபட்டு பொழுதை அவமாக குலன்முறை வேறற கூடி குலவுவதேன் சிக்கலிங்குண்டு என்று சிந்தியாதது நெஞ்சே சொக்கலிங்கம் என்று உருக்கி சொல்லணும் ஒரு வெண்பா பாடியிருக்கேன் அந்த காலத்துல. இது மாதிரி பாடின பாட்டெல்லாம் எழுதி வைக்கல நான், அதெல்லாம் காத்தோட காத்தா போயிடுச்சு. எதுவும் இந்த ஒண்ணுதான் ஞாபகத்துல இருக்கு. ஆகையினாலே ரொம்ப அழகா இந்த ஆடை போனதை கூட வேடிக்கையா, ஆனாலும் தந்தை அதிலும் ஒரு 1000 கண் போனால் போச்சு போனார். இது அவையல் கிளவி, நம்ம திட்டுற போது அதிகமா பயன்படுத்துவோம். அதையும் இலக்கியத்துல வச்சார் யாரு? இரட்டையர்கள். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆடைகளை எல்லாம் ஒலிக்கிறது, ஒலித்து கொடுப்பது. அப்படி அந்த செய்தியை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமானுடைய கவித்துவம் எப்படி இருக்குன்னா, அந்த ஒலிக்கங்கிற சொல்ல எவ்வளவு அழகா பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? தேர் ஒலிக்க, மா ஒலிக்க, திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி, ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலாமுகிழ்க்கும் திருமுடியார், பேரொலிக்க உருகும் அவர்க்கு ஒலிப்பார் பெரு விருப்பினோடும். அதனால இந்த ஒலித்தல்ங்கிற அந்த ஒலி குறிப்பை எவ்வளவு அழகா கவித்துவத்துல நம்ம சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். தேர் போனா அதுல மணி இருக்கும், மணி நெடும் தேர். மா ஒலிக்கன்னா குதிரை கனைப்பது, யானை பிளிருவது, இது மாதிரி ஓசைகள் எல்லாம். திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி, இப்படி அப்படியே அந்த கடல் ஒலியும் கடலும் காட்சியும் ஒன்று அப்படிங்கிறது ஒரு பாட்டு வரும். இதுக்கு முன்ன கூட உங்களுக்கு அந்த பாடலை நான் சொல்லியிருக்கேன். அதனால அந்த ஒற்றுமைப்படுத்தி சொல்லுகிற பொழுது அந்த பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். மலிதேரான் கட்சியும் காஞ்சிபுரம், மா கடலும் தமிழ் ஒலியும் பெருமையால் ஒக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆரவாரமாக கடல் இருக்கிற மாதிரி காஞ்சி மாநகரம் எப்படி இருக்குமா? ஆரவாரமாக அந்த ஒலியோடு இருக்குமா? கடலுக்கு இல்லாத சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு உண்டு. அப்படின்னா என்னன்னா, கடல்ல சில பொருள் தான் கிடைக்கும். சங்கு கிடைக்கும், சிப்பி கிடைக்கும், பவளம் போல 1-2 கிடைக்குமே ஒழிய மீன் அந்த ஈனங்கள்லாம் இருக்கும். ஆனா கடல்ல கிடைக்காததெல்லாம் எங்க காஞ்சியில கிடைக்கும்னாரு. அதனால கச்சிப்படுவ கடல்படா, கச்சி கடல் படுவ எல்லாம் படும்னு அந்த அவ்வளவு அழகா அந்த காலத்துல பாடியிருக்காங்க.
அதனால இந்த இடத்துல அழகா அந்த ஒலிக்கங்கிற குறிப்பை ரொம்ப அழகா சாமி சொல்றாரு. தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியார்தம் தூசுன்னா ஆடை, தூசு உடை துகள் மாசு கழிப்பார். மாசுன்னா அழுக்கேறிய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்குவது. நம்ம சுந்தரமூர் சாமி கூட பாடுவார், அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், திருவொற்றியூர் தேவானம். அதனால அத தொல்லை வினை ஆசுடைய மலம் ஒன்றும் அணைய வரும் பெரும் பிறவி மாசுதனை விடக்கழித்து. இந்த பிறவியே ஒரு மாசுதான், அழுக்குதான். அதனால உடல்ல இருக்கிறது புறந்தூய்மை நீரானமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதனால இந்த 3 மனம் மொழி மெய்கள்ல வரக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்குகிற அந்த பேரு. அப்படிப்பட்ட பேற்றை அருளவல்ல நல்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்துல ஒரு நாள் என்ன நடந்தது? பொன் இமய பொறுப்பறையன் கைலாசபதி பயந்தருளும் பூங்கொடிதன், அதாவது முதல்ல பொறுப்பறையன் மடப்பிடியின் உடன்புணரும் சிவக்களிர்னா அங்க பொறுப்பறையன்னா சிவபெருமான்னு வரும். இங்க பொன் இமய பொறுப்பறையன் பயந்தருளும் பூங்கொடினதுனால இமயத்தில் இருக்கக்கூடிய மன்னன் யாரு? பர்வதராஜன் யாரு? அவருடைய புத்திரி யாரு? பார்வதின்னு சொல்றோம் இல்லையா? அததான் சொல்றாரு. பொன் இமய பொறுப்புன்னா மலைன்னு அர்த்தம். பயந்தருளும் பூங்கொடி யாரு? காமாட்சி ஏலவார் உடலி. நன்னிலைமை அன்றளக்க எழுந்தருளும் நம்பெருமான் தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்தடைந்தார். கைலாசபதி என்ன பண்ணார்? காஞ்சிபுரத்துக்கு வந்து இவர் இருக்கிற திருக்குறிப்பு தொண்டர் அவர் இருக்கிற இடத்துக்கு போனார். சீதமலி காலம், நல்ல குளிர்ச்சியா இருக்கிற நேரம். ஆதுலராய் வந்த சிவபெருமான் இப்ப எப்படி வந்தாருன்னா, ஆதுலர்னா அப்படி பஞ்சத்துக்கு அடிபட்ட ஆள் எப்படி இருப்பாங்க அது போலன்னு வச்சுக்கணும். அதுபோல குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ, அந்த கந்தைய கசைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சோ, அப்படி மாசேறிய ஒரு ஆடை. அதை எடுத்தாலே கிழிஞ்சிரும், நஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆடை அது. ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கு அடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி கருமேகம் என அழுக்கு கந்தையினர். கருகருண்டு மேகம் எப்படி இருக்கு, அவ்வளவு அழுக்கேறி போன துணி. எழுந்தருளி வருமேனி அருந்தவரை கண்டு மகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர்ப்புலகம் உலாக பணிந்தெடுந்தார். வழக்கமா அடியார்களுக்கு ஆடை துவைத்து கொடுப்பார். அன்றைக்கு ரொம்ப நேரம் யாரும் வரல. திருவருட்செல்வர் படத்துல இந்த காட்சியை ரொம்ப அழகா, அந்த காலத்தில் நல்லா அழகா அந்த படம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரும் இல்லையா? அதனால இப்ப என்ன பண்றாரு, ஒரு இந்த மாதவர் வடிவத்துல வந்தாரு. அவரை போய் எதிர்கொண்டு பணிந்து வணங்கி கைதொடுது கந்தையினை தந்தருளும் கழுவ என. சேக்கிழார் பெருமான் துவைச்சு தர்றேன்னு சொல்லல, திருக்குறிப்பு தொண்டர் என்ன சொன்னாரு? கழுவ அப்படின்னு. அடுத்து அப்படி இக்கந்தை அழுக்கேறி எடுக்க ஒண்ணாது, உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்குது, இது எடுக்க ஒண்ணாது. எனினும் ஆனாலும் நீ ரொம்ப விரும்பி கேட்குற, நான் கொடுக்குறேன். எனக்கு எப்ப வரணும்? வெங்கதிரோன் அணைவதன், மேற்கு திசையில கதிரவன் பொழுது சாய்வதற்கு முன்ன எனக்கு கொடுத்துடணும். கை கொண்டு போய் ஒலித்து கொடுவாரும். எப்படியே நீர்ல தோய்ச்சு ஒலித்து தப்பணும். சில துணிகளை தப்பணும், சில துணிகளை கும்மணும் இல்லையா? பட்டாடைகளை போட்டு தப்புன்னு என்ன ஆகும்? பட்டு புடவை. அதனால பட்டு புடவையிலேயே ஒரு அட்டையில பின்னாலேயே வச்சிருப்பாங்க குறிப்பு, இதை எப்படி நீங்க செலவு பண்ணணும் இல்லையா? அதனால இத ஒலித்து கொடுவாரும் அப்படின்னாரா. அப்படி நீ கொடுக்கலன்னா கடிது, ரொம்ப வேகமா போய் வா. தாரீரேல், தப்பி போனா இந்த உடற்கு இடர் செய்தேன், இந்த உடம்புக்கு நீ துன்பத்தை தந்த பாவம் வரும் என்று கொடுத்து ஏகினார். ஒன்னு அவர் போயிட்டார். மரிக்கரத்தார், இந்த இடத்துல சிவபெருமான வேற ஏதாவது பேர் கூட சொல்லலாம். மரிக்கரத்தார்னா, மரினா மான், துள்ளு மரி, மரினா என்ன? மான். மான்னாலே மரிச்சி, ஒரு மரிச்சியை உருவாக்கிட்டு போயிட்டாரு இல்லையா? போனவரு வழக்கமா துவைக்கிறவரு, ஒழுங்கா கொண்டாந்து கொடுக்கிறவரு, அன்னைக்கு இங்க பார்த்து என்னாச்சு? திருவருளால் மழை எழுந்து பொழிந்திடுமா.
நிற்காம மழை போடு போடுன்னு போடுது. இனி யான் என் செய்யேன்? இப்போ நான் போய் துவைக்கவோ அதை உலர்த்தவோ முடியல. காவாலி திருத்தொண்டர் யாரு? நம்ம திருக்குறிப்பு தொண்டரை சொல்ற போது காவாலிங்கிறார் சிவபெருமான. கபாலின்னு சொல்றோம்ல, காவாலி கட்டங்கன் ஊரேறு போந்தான் உலாம்பாரு சேரமான் பெருமானாயனர். அதை சொல்றாரு. அவருடைய திருத்தொண்டர். செழுந்தவர்தன் திருமேனி குளிர்காணும் தீங்கிழைத்த தொழும்பு நேர்க்கு இனி இதுவே செயல். அவர் இந்த துணியை கேட்டு அவருக்கு நான் இல்லைன்னு சொல்றதை விட இப்ப நான் செய்ய போற செயல் தான் தகும். அது என்ன செயல் தெரியுமா? தொழும்பன்னா அடியவன், தொண்டு செய்கிறவர்னு அர்த்தம். கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை. இந்த கந்தையை போட்டு கும்முற கல் இருக்கு இல்லையா, துவைக்கிற கல். எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுக்க எற்றுவன். இந்த கபாலம் காவாலி, அவன் காவாலி திருத்தொண்டர். அங்க கபாலத்தை பிட்சபாத்திரமா வச்சிருக்காரு. அவருடைய திருத்தொண்டராகி இவர் இப்ப என்ன பண்றாரு? இவருடைய கபாலத்தை அந்த கல்லுல மோதி சிதைக்க இருக்கிறார். அதனால அதுதான் சரியான செயல். தம் தலையை புடைத்து எற்ற அப்பாறை தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணி வளை தழும்பர் மலர்ச்செங்கை. ஓங்கி தலையை கொண்டு போய் அடிக்க போனாரு. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப அப்படின்னு கண்ணப்பருடைய கையை எப்படி காலத்தியார் பற்றினாரோ அதுபோல இவருடைய கையை ஒரு மலர் செங்கை பற்றியதான். அணி வளை தழும்பர், வளையும் மார்பு சோடும் ஏற்ற ஏகம்பவானர் இருக்காரு. இந்த இடத்துல ஒண்ணுதான் சொன்னார், வளை தழும்பர்னார். வளைய மட்டும் சொன்னாரு, மார்பு சூட இந்த இடத்துல சொல்லலை. ஏன்னா அந்த கரம் வளை தழும்பருடைய கரம். எந்த கரம்ங்கிறத நம்ம யோகமா தெரிஞ்சுக்கலாம், மலர் செங்கைனார். அதனால இப்ப பற்றிய உடனே சுவாமி காட்சி கொடுத்தார். சாக்கிய நாயனாருக்கு கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடும் வகையறிய உண்டிவினை ஒளித்தஞ்சி ஓடி வரும் வேட்கையோடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை பொழி தெருநோக்கால் தொண்டர் எதிர் நெடு விசும்பில் துணைவியோடும் தோன்றினார்னு அதே காஞ்சி மாநகரத்துல காட்சி கொடுத்த செய்தியை சொல்லுவார். இங்க எப்படி சொல்றாருன்னா, நெடு விசும்பில் துணைவியோடும் தோன்றினார்னு அங்க சொன்னாரா, இங்க வேற மாதிரி சொல்றாரு. நம் மண் உலகத்து பிரியாது. இப்ப யாரை பார்த்து சொல்றாரு? திருக்குறிப்பு தொண்டரை பார்த்து. நம்முடைய உலகம் எது? சிவலோகம். பிரியாது வைகுவாய் என அருளி அந்நிலையே அருள் செய்த அந்த கோலம் உடனே மறையில. என்ன ஆகுதான்? அந்நிலையை எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். அப்படியே அந்த காட்சி எங்க போய் ஒடுங்குது? ஏகாம்பரத்துல போய் சேருது. போய் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அணி ஏகாம்பரம் அணைந்தார். சீர்நிலவு திருக்குறிப்பு தொண்டர் திருத்தொழில் போற்றி. இந்த வரலாற்றை நான் போற்றி அடுத்த நாயனாருடைய புராணத்தை உங்களுக்கு சொல்ல விளைகிறேன் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்கிறார். அதனால திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணம் என்பது இந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிற முறையில நம்ம கதையை வேணா நம்ம சுருக்கமாக அவருடைய வரலாற்றை நினைந்து போற்றினோம். ஆனா உண்மையிலேயே விரிக்கு பெருகும். இவ்வளவு விரிவான செய்திகளை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பு, பாலாற்றினுடைய சிறப்பு, தொண்டை நாட்டினுடைய சிறப்பு, விம்மித படலத்திற்கு தோற்றுவாய் செய்து கொடுத்த செய்திகள், அது மட்டுமில்ல திசை மயக்கம் என்கிற மிக அருமையான பகுதி. ஒவ்வொரு பகுதியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு. அதாவது ஒரு முனைவர் பட்டத்திற்கு ஒருவர் ஒரு புராண செய்தியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் முழுமையா நம்ம எடுத்து ஆய்வு செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணம் ஒன்றே எவ்வளவு ஆய்வு செய்தாலும் அது காணாது. அவனுடைய அளப்பரிய ஆற்றலும் அருள் நலமும் என்கிற நிலையிலே மிக விளக்கமாக விரிவாக அமைகிறது என்கிற செய்தியை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தி, மார்கழி திங்கள் மிக சிறப்பான திங்கள். அதுவும் நம்மெல்லாம் அதாவது ஏனைய சைவ திருமுறைகளை எல்லாம் திருக்காப்பிட்டு எடுத்து வைத்து விட்டு திருவெம்பாவை 20 பாடல்களை மட்டுமே காலையும் மாலையும்
இன்னும் வழிபாடு செய்கிற காலங்களிலே ஓத வேண்டும். அதுவும் திருவாதிரைக்கு முன் 10 நாட்கள் என்று நமக்கு திருப்பெருந்துறை புராணம், திருவிளையாடற் புராணம் போன்ற அற்புதமான புராண நூல்களை எல்லாம் யாத்தருடைய பேர் அருளாளர்கள் எல்லாம் குறிப்பால் உணர்த்த மிக விரிவான விளக்கமான இந்த வழிபாடு, அதாவது திருவெம்பாவை உற்சவம் என்று கொண்டாடுகிற மணிவாசக பெருமானுடைய அற்புதமான வரலாற்று அந்த நிகழ்வுகளோடு திருவெம்பாவையை தொடர்ந்து சிந்திக்கின்ற பெயர் பெற்று இருக்கிற இந்த நேரத்திலே நாம் திருக்குறிப்பு தொண்டநாயனாரையும் நினைந்து போற்றுகிற பேற்றை நமக்கு பெருமான் அருளினான். ஒரே ஒரு சமாதானம், நியாயப்பிரகாரம் இன்றைக்கு நாம் திருவெம்பாவையைத்தான் சிந்திக்க வேண்டும். சென்ற முறை கூட திருவண்ணாமலையிலே தம்பி, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய தம்பி அவர்களுடைய இல்ல புதுமனை புகுவிழா நிகழ்த்துவதற்காக அங்கே சென்றிருந்தேன். மழை பெருமழை பொழிவதாக இருப்பதாக அறிந்து ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அடுத்த திங்களிலே வைத்து கொள்ளலாம் என்று இருவருமாக ஒரு கருத்தாக சிந்தித்து மகிழ்ந்தோம். அந்த அளவிலே இன்றைய நாள் இந்த அளவிலே நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை சிந்தித்து போற்றி கொண்டிருக்கிறோம். ஆகையினால அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, திருத்தொண்ட தொகையை தொடர்ந்து பாராயணம் செய்கிற அன்பர்கள் எல்லாம், நாள்தோறும் பாராயணம் செய்கிற அன்பர்கள் எல்லாம் இப்படி 12 திருமுறைகளில் திருவெம்பாவையை தவிர ஏனைய பிறவற்றையெல்லாம் எடுத்து திருக்காப்பிட்டு விட்டால் நாங்கள் திருத்தொண்ட தொகையை எப்படி படனம் செய்ய முடியும் என்று போய் அருளாளரிடத்தில் கேட்கின்ற பொழுது, குறிப்பாக மாதவசிவஞானிகளிடத்தில் கேட்கின்ற பொழுது சுவாமிகள் கவலைப்பட வேண்டாம், அவருடைய திருநாமங்களை எல்லாம் தொகுத்து திருநாம கோவை, திருத்தொண்டர் திருநாம கோவை என்ற பெயர்ல அருபான்மை நாயன்மார்களுடைய திருப்பெயரும் தொகையடியார்களுடைய திருப்பெயரையும் அமைய அழகா ஒரு தனி ஒரு அற்புதமான பாடலாகவே யாத்து தந்திருக்கிறார் சிவஞான சுவாமிகள். அதனால நம்ம திருக்குறிப்பு தொண்டரை திருநாமக்கோயிலே வருகிற நினைவாக கருதி இந்த அளவிலே ஏனைய பிற மேற்கோள்களோடு சிந்தித்தோம் என்கிற இந்த எண்ணத்தை உங்கள் மையத்திலே சொல்லி, அனைவருக்கும் எல்லாம் வல்ல நம்முடைய கூத்தப்பெருமான் சிற்சபாநாதர் அவர்தான் அணி ஏகாம்பரத்திலே எழுந்தருளி இருக்கிற நம்முடைய ஏகாம்பவாணர். அவருடைய திருவடி போற்றி மணிவாசக பெருமான் மலரடி சிந்தித்து திருக்குறிப்பு தொண்ட நாயனார் உள்ளிட்ட ஏனைய நாயன்மார்கள் அடிபோற்றி இவற்றையெல்லாம் சிந்திக்க நமக்கு பேரருள் விளக்கமாக விளங்குகிற தெய்வ செக்கிழார் திருவடிகளை சிறமேற்கொண்டு போற்றி இந்த இனிய நிகழ்வை தொடர்ந்து சிந்திக்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள், அவருடைய திருவருட் சமூகத்தையும் நம்ம அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்தி வந்திருக்கிற அனைத்து அடியார்களுக்கும் எளியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க, காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, தென்தில்லை மந்தினூடாடி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். ஐயா பாராட்டுதலுக்குரிய